சிறிது நேரம் கத்தரை கிருபையுள்ளதானது சொல்லிருக்கின்றா. இந்த நாளில் சகோதர சொல்லி நாங்கள் கேட்டுக்கொள்ளும் போது அல்லது குடும்பத்தார் உறவினர் போவது நல்லது. எல்லாருடைய முடிவும் அப்படி சொல்லியிருக்கிற விதமாக ஊக்கத்தை மொழி முடித்து நீதி காத்துக் கொண்டிருக்கிற அவரை நோக்கி இத்தனைகளான சாட்சிகளை நிச்சயித்துக் கொண்டிருக்கிற பலமான யாவர்கள் நெருங்கி இருக்கிற பாவத்தை முதலே தள்ளிவிட்டார்களே. விசுவாசத்தை தோற்கும் முடிக்கிறவர்களாயிருக்கிற இயேசுவையே நாங்கள் நோக்கி ஆண்டவரே பொறுமையோடு கூட நாமளும் ஓடி ஆண்டவரே விசுவாச ஓட்டத்தை வெற்றிகரமாக முடிப்பதற்கு இந்த நாளுமாய் குடும்பத்தாரை கர்த்தர் நீதியான நேரத்தை ஏற்படுவதற்குள் எல்லா துணிகளையும் கேசு நாமங்களை சமைக்கிறோம். காணாமல் பேசும்போது ஆனால் அதிகம் மேலான அந்த காரண தேசத்தை நம்பிக்கிறார். அவர் ரொம்ப தேசத்தை நோக்கி காரண தேசத்தை நோக்கி சந்தோஷமாக நாமும் அந்த தேசத்தை நோக்கி சந்தோஷம்
அண்ணனுடைய நினைவாக நூலனுடைய உலகாசனுடைய நினைவாக அவருடைய புகைப்படத்தை முன்வைக்கும்படியாக அவர் உடன்படுவதை நாங்கள் கழிவோம். அண்ணன் மகஸ்பதி அக்கான், கஸ்தூரிபாய் அக்கான், சமுதராஜனை எல்லாரும் நயமாக இருக்கும். ஒவ்வொருவரும் புகைப்படத்தை முன்வைக்கும்படியாக நாங்கள் எந்த புகைப்படத்தை
கொள்வதில்லை, ஆராய்ந்து போவதில்லை. நீதிமன்ற பேரரசையும் நீதிமான் திருப்தியான கீழ்வன் ஜஸ்ட் நம்ம வந்து அவங்க நினைவுகளாக வந்து சொல்லல, அவங்க நினைவுகள் நாளைக்கு ஓடி முடித்தவங்க அடிச்சு கொடுக்க நம்ம பார்க்க வேண்டியது நல்ல நாடுகளை நம்ம ஃபாலோ பண்ணலாம். கண்டிப்பா வந்து Thank you so much, God. அது சொல்றோம் நம்ம தெய்வனுக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். ஆண்டுகள் நம்முடைய வாழ்க்கையில காணக்கூடிய வாழ்க்கையிலேயே நமக்கு தந்த வாழ்க்கைக்காக அவருக்கு தந்த வாழ்க்கைகளுக்காக அமெரிக்க வருஷம் லைஃப்னால ஆண்களோட அவங்களை அங்கீகரிக்கிறதுக்கு கைப்பற்றுவதனால அவங்க நம்மளோட அவருடைய உண்மை ஷேர் பண்றதுக்கு ஆண்டவர்களுக்கு அந்த மனைவிக்காக அவருடைய நம்ம விட்டு சாட்சியாக அங்கீகரிக்காக தெய்வனுக்கு வந்து சொல்லி நம்ம எல்லாத்தையும் பற்றி தெய்வனுக்கு சொன்னாங்க. சாட்சி நாம் தேவனுடைய புண்ணியங்களே நம்ம வீட்டுகளை நாம் தெரிந்து கொள்ளப்படுவார்கள். தேவனுடைய நன்மையான வாழ்க்கை சொல்லுவாங்க வசதிகள் தான் அந்த சாட்சி சொல்லுவாங்க. இந்த மதிய நேரத்திலே இந்த நாள்ல சகோதரன் அவருடைய அவர் வேலூர் மாவட்டம் அடுத்த கங்கநல்லூர் கிராமத்தில் கோந்தசாமி கோந்தம்மனுடைய 4வது குமாரன் மோகன்ராஜ். அவர் எங்களுக்கு ஒரு பெரிய இழப்பு சொல்லலாம். அவருடைய வாழ்நாளில் கர்த்தர் வந்து எவ்வளவு ஒரு நன்மைகள் செய்திருக்கிறார். அவருடைய வாழ்க்கையில மனைவி பேசியவர அன்பான கருவனாகவும் பிரியகுமாருக்கு ஒரு நல்ல கலமனால பலமாக இருந்து மகனை ஆளாகி வளர்ந்தார். அடுத்து சகோதரர்களோடும் சகோதரிகளோடும் அன்பாக நேசித்தவர் நல்ல இடத்திலே ஒரு நல்ல உண்மையுடன் நண்பனாக ஜீவிச்சவர். சபைவான் மத்தியிலே அவர் ஆசீர்வாத மகனாக திகழ்ந்து நாங்கள் கேட்டுக்கிறோம். அதற்காக இந்த நேரத்தில் நான் அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லிட்டேன். ஜீவிதத்துல ஒரு நல்ல
நல்ல ஒரு உழைப்புக்கு மரியாதை கொடுத்த மகள், உழைப்பவர்களுக்கு என்ன சொல்றது, உழைப்பவர்கள் மதிக்கக்கூடிய மகள். ஒரு சின்ன வேலை செய்யறாலும் அதை அனுசரிச்சு நல்லா செய்திருக்கின்ற உற்சாகப்படுத்தக்கூடிய மகள். குடும்பத்தில் இருக்கிறவர்கள் அனைவருக்கும் 5-3 பேர் அவருக்கு சகோதரர்கள் 3 பேரு. ஆனா அவருடைய காரணம் இல்ல, ஒரு காரணம் இருந்து எங்களுடைய குறைகள் எல்லாம் என் தங்கிடத்தில் நாங்கள் சொல்லுவோம். அவங்க மாநிலங்களுக்காக சமாதானத்தை கொடுக்கக்கூடிய மகள். இந்த நேரத்தில் இவ்வளவு கண்டு கூடியிருக்கிறோம். அவர் வந்து நம் இடத்தில் அவர் பிரிந்தாலும் கர்த்தருடைய ஜெயத்தோடு அவருடைய ஓட்டத்தை ஜெயமாக முடித்து கர்த்தர் அவரை இந்நாளிலே அவருடைய இடத்திற்கு ஓய்வெடுக்க எடுத்துக்கொண்ட அவருடைய மகான்களுடைய கதை இறக்கத்திற்காக இந்த நேரத்திலே இயேசுக்கு நன்றி சொல்லிவிட பெறுகிறேன். Thank you so much, Mr. Wilhelm. நம்ம கிறிஸ்துவுக்குரிய நம்பிக்கை வாங்கியவர்கள் நம்மளாகிய அவர்களுடைய ஆளுநர்கள் சின்னப்படுத்தி அனைவருக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் அனைவரின் சார்பாகவும் உங்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவிக்கிறோம். அவன் என்னுடைய தம்பி. நான் கூட்ட போது மோகன் சொல்லிடுவான். மற்றபடி அவனுக்கு ஒரு இதுவெல்லாம் வெரி டீசல். அவனுக்கு 71, எனக்கு 73. லாங் பீரியட் அக்கா கொஞ்சம் மைக் அது லாங் டிஸ்டன்ஸ். நாங்க பிரியாம வரன்னு கேட்டோம். தேவனுடைய பெரிதான திருப்பதினால எங்க குடும்பத்துல நாங்க இன்னும் சொல்லுவோம், புத்திசம் ஃபாலோ பண்ணுவோம். அப்பா நாங்க ஒரு நல்ல மாடல் எங்க அப்பா சொல்லி கொடுத்தாரு. என்னுடைய பிரதர்ஸ் எல்லாம் ரொம்ப தேசிய பார்த்தாங்க. அந்த சூழ்நிலையில நாங்க 2 பேரும் என்னுடைய பெரியவங்க சொல்லுவாரு, யூ ஆர் நாட் பிரதர்ஸ், அப்பார்ட் ஃப்ரம் தட் யூ ஆர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி 2 பேரும் சண்டை போடுவோம், விளையாடுவோம், பரிமாறிக்குவோம். அந்த சூழ்நிலையில அவங்க ஒரு நல்ல வாழ்க்கைய வாழ்ந்தான்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். வெற்றிகரமான வாழ்க்கையை சொல்லுவேன். எதுலயும் பர்ஃபெக்ஷன் இருக்கும், அவங்களுக்கு ஃபங்க்ஷனாலிட்டியும் இருக்கும். எங்க அப்பா சொன்ன மாதிரி ஒரு ஹார்ட் ஒர்க் பண்றவங்களை அப்ரிஷியேட் பண்ணி அவங்களை என்கரேஜ் பண்ற ஒரு நல்ல குணம். எந்த இதுவும் பார்க்க அத்தகைய ஒரு நல்ல என்னுடைய சகோதரன் சொல்லுவேன், அன்னைக்கு தம்பி சொல்லுவேன். அந்த தம்பியை நாங்கள் இழந்து நிற்கிறத எங்க மெஸ்ஸிமா அவங்களுடைய துணையா ஒரு நாட்களை நினைவு முடியும். எங்க பிரேம்குமார், நான்சி, இந்த குடும்பத்துல
உண்மையாவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமானது. நாட்டில் நல்ல வாழ்க்கையை வாழ்ந்த ஜெயமாக அவர் ஓட்டத்தை ஓடி முடிக்க கடவுள் உதவி செய்தார். ஏசப்பா அவருக்கு ரொம்ப உதவி செய்தார். அவருடைய பலவீனத்தில் அவர் எல்லாரும் சொல்ல முடியும். சொன்ன மாதிரி ரொம்ப லாங் பீரியட் அவருக்கு பலவீனத்துல வாழ்ந்ததுனாலே தேவன் பலனாய் ஆண்டினார். அதற்காக கர்த்தருக்கு நன்றியை தெரிவிச்சு உங்க யாவருக்கும் நன்றியை சொல்லி தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் சகோதரியா. உங்களுடைய நாமத்தை சகோதரர்களுக்கு அறிவிப்பு சபையினருக்கே உங்களுக்கு சகோதரியா இருக்கிறாங்க. கலத்துறை மகிமைப்படுத்தாங்க. கலத்துறை விசேஷமாக ஜெயமான அடுத்த சமுதாயமானே சமூக ஸ்நேகத்துடைய ஒருவருக்கு லட்சமான சொன்னது போல அந்த மாதிரி உண்மையாக உங்களுடைய வகையை சாதித்து அவர்கள் அவர்களுக்கு அன்பிற்காக கூறி வந்திருக்க அனைவருக்கும் என்னுடைய அன்பான இதுவரையில் இது போன்ற கூட்டணியில் பேசி கேட்கமில்லாத காரணத்தினால் தவறு இருந்தால் அக்காமல் எடுக்கிறோம். எல்லா காலையிலும் இருக்கிறாங்க. என்னுடைய அப்பா கோவிந்த சுவாமி, அம்மா கோவிந்தம்மா, அவர்களுடைய பிள்ளைகளாகிய பேரில் நான் கடைசியாக வளர்கிறேன். கடவுளுக்கு நன்றி சொல்லுகிறேன். அவருடைய நன்மைகள் யாவற்றிலும் இருந்து கற்றுக்கொண்டு என்னுடைய அம்மாவிற்கு நன்றி சேர்க்கும் வழியாக கடவுள் என்று கொடுத்த கிருபைக்காக மீண்டும் மீண்டும் நன்றி சொல்கிறேன். மோகனன் அவர்கள் எனக்கு மூத்தாண்டு. நாங்கள் 22, 23 வயதில் ஒன்றாக இருந்தோம். அதற்கு பிறகு அவருடைய பணியை நிமித்தமாக திருச்சி வந்துவிட்டார், வேலூரில் இருந்து. அதற்கு பிறகு அதிகமாக நாங்கள் நேரத்தை செலவழித்து ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள முடியாத இருந்த போதிலும் அவருடைய கடைசி காலத்தில் அவருடைய மரணத்திற்கு வந்த போது அவருடைய நல்ல காரியங்களை கேட்டு உண்மையிலே நான் மகிழ்ந்தேன். அதே நேரத்தில் இந்த 40 ஆண்டு காலமாக அவர்கள் இல்லாத நிலைமையை குறித்து வருத்தம். ஆனால் அவர்களுக்கு என்னுடைய தாயார், என்னுடைய தந்தையினுடைய அரவணைப்பு, அவருடைய நல்ல உணர்ச்சி, நாங்கள் அனைவருமே 8 பேருமே நல்ல மனிதர்களாக இருக்கிறோம் என்ற ஒரு நம்பிக்கை. வேண்டுதல் என்ன என்பதால் கடைசி காலத்தில் நாம் இருந்தால் இறைக்கிறோம் என்ற அந்த கவனத்துறை கடைசி காலங்களில் மகிழ்ச்சியுடன் கடைக்க இது போன்ற கோரிக்கைகள் நமக்கு துணையாகவும் ஆறுதலாகவும் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. எனவே மோகனுடைய நன்கான காரியங்களை நான் கேட்கும்போது என்னுடைய மகிழ்ச்சி. பார்த்தவர்கள் நீங்கள், கேட்டவன் நான். எனக்கே இவ்வளவு மகிழ்ச்சி இருக்கும்போது உண்மையிலேயே நீங்கள் அண்ணனுடைய அன்பை, அவருடைய உழைப்பை பார்த்திருக்கிறீர்கள், அனுபவித்திருக்கிறீர்கள். அதுக்காக கடவுளுக்கு நன்றி.
Thank you so much, Sambhavan. Thank you. அண்ணன் சொன்ன மாதிரி அதாவது 40 years கூட இன்னும் 40 years நம்ம பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு லைஃப்ல நம்ம எடுத்து சப்போர்ட் ஒருங்கிணைப்பு மாசம் நாங்க ஏற்போம். ஏன்னா வாழ்க்கை வந்து முடிவுண்டே இருக்கிறது. ஸோ எப்பெல்லாம் நம்ம டைம் கிடைக்கும் அப்பெல்லாம் நம்முடைய சகோதர சகோதரிகளால் அதாவது சரி இந்த சமையாளா கட்டுக்குள்ள இருக்கிறவங்க ஒரு நம்ம சாதித்து அந்த ஆசையாகவும் ஜீவன் கடலை சொல்லி அதுக்காக அழைக்கிறோம். அதாவது வருஷத்துல மேலுள்ள அன்பை நம்ம எதிர்பார்த்து இதோடான சோதனை அப்படின்னு சொல்லி பள்ளி பேசியிருக்கிறார். ஸோ சர்ச்ல வந்து அந்த சர்ச் ஃபேமிலியில வந்து ஆண்டி வந்து தாய் அழுத பிறந்து ஊர் அழுத போகணும். தாய் அழுத பிறந்து ஊர் அழுத போகணும். இது 110% இவருடைய வாழ்க்கையில நிறைவேறினது நாம பார்த்துருக்கோம். அவர் வந்து மேன் ஆஃப் ஃபியூ வேர்ட்ஸ் தான். அவர் வந்து ஒரு பாப்புலர் ஃபிகர்லாம் கிடையாது. அவரை நன்கு அறிந்தவர்கள் நாங்கள். நானும் என் கணவரும் அவங்க 90ல இருக்கிறாங்க, நான் 82ல இருக்கிறேன். இந்த ஊர்ல ஒன் கிச்சன் கேம் அப்படின்னு சொல்லி எங்க மகனும் மருமகனும் தவிர ஓன் பிரெட் அப்படின்னு சொல்ற மாதிரி யாரும் இல்லைனாலும் சர்ச் ஒரு கிறிஸ்துவனுடைய வர்க்கத்தினால ஏற்பட்டதான ஒரு ஐக்கியம். அதாவது கடந்த பிரேம் வீடு கட்டின பிறகு ஃப்ரீக்வெண்டா ஒரு சென்னைக்கும் இதுக்கும் போயிட்டு வந்துட்டு ஒரு ஹெக்டிக் ஷெட்யூல் அவருக்கு. ஆனா கூட ஒரு ஸ்மால் கேப்ல எங்களை விசிட் பண்ணிடுவார். எப்பொழுதுமே எல்டர்லி பீப்புள் மேல ரொம்ப அதிகமான ஒரு கவனத்தை அவர் வச்சுப்பாரு. எஸ்பெஷலி எங்க மேல அந்த ஒரு ஹெக்டிக் ஷெட்யூல்ல வந்து எல்லாம் இருக்கா, சௌக்கியமா இருக்கீங்களா, நான் ஏதாவது செய்யணுமா, அதாவது அவர் பொறுத்தளவுல நான் அவர்கிட்ட படிச்சது என்னன்னா அவர்கிட்ட உதவி கேட்டு அவர் செய்தாருன்னு சொல்ல மாட்டேன். அவர் உதவியை சென்ஸ் பண்ணி செய்வார். அவர் உதவிய சென்ஸ் பண்ணி செய்வார். அது ரொம்ப ஒரு அமைதியான மனிதன். அவருடைய பிரதர்ஸ பற்றி அவங்க பேசினது ஓன் பிரதர்ஸ் ஒருத்தருடைய சாட்சி குடும்பத்துல நல்லா இருக்கணும். ஏன்னா இந்த ஹோல் திங் அவங்களுக்கு தெரியும். அவங்க சொல்லும் போது அவங்க எல்லாருடைய ஓரளவுக்கு அவங்க சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ ஓரளவுக்கு எனக்கும் அவரு எங்களுக்கும் அவரு அறிமுகப்படுத்தி இருந்தாரு. பிரதர்ஸ் மேல அதாவது ஒரு ரொம்ப ரிகார்டு உள்ளவர், ரொம்ப ரிகார்டு உள்ளவர். அப்பேற்பட்டதான ஒரு மனிதன். இந்த காலத்துல சகோதர ஐக்கியத்தை வாழ்றது ரொம்ப ரொம்ப சிரமம். நல்லா பேசுவோம், நல்லாவே பேசுவோம். ஆனா சொல்லுவாங்க வரும்பொழுது நம்மளுடைய ரியல் வெளியே வர்றதை நம்ம பார்த்துக்குவோம். ஆனா அவரை பொறுத்த அளவுல இன்னும் ஒரு காரியத்தை நான் நல்லா சொல்லணும்னு சொன்னா, சபையில யார் லீஸ்டோ, யாரு ரொம்ப ஏழையோ அவங்க பத்தி எங்க விசாரிப்பாரு. அவர் நான் சொன்ன மாதிரி தான் முடிஞ்ச உடனே அடி நான் யாருக்காவது ஏதாவது செய்யணுமா, நான் யாருக்காவது ஏதாவது கொடுக்கணுமா அப்படின்னு அவர் என்கிட்ட கேட்பாரு. ஏன்னா பொதுவா நான் வந்து எல்லாருக்கையும் ஒரு இதுல இருந்ததுனால ஆமா கிடையாது அப்படி செய்யணும் ஏதோ ஒண்ணு சொல்லும் போது அதை இம்மீடியட்டா செய்யறது மாத்திரம் அல்ல, அதை செய்து முடிச்ச பிறகு ஒரு ஃபீட்பேக் கொடுப்பாரு.
அடி நான் இத செய்தேன். ஒரு நாள் ராத்திரி நல்ல மழை பெய்யுது. எனக்கு ஒரு போன் பண்றாரு, வீட்டுல தண்ணி உள்ள புரிஞ்சுச்சா, நீங்க சேர்த்துல அவங்களுக்கு நம்ம ஷெல்டர் கொடுத்துடலாமா, அது என்ன செய்யணும்னு யோசிச்சீங்களா அப்படின்னா, தண்ணி புரிஞ்சுச்சா, அது என்கிட்ட ஒண்ணுமே சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் விசாரிச்சேன். அதுக்கப்புறம் இன்னொரு வீட்டுல இடம் கொடுக்க கட்டத்துக்கு செய்யறேன். அதுக்காக சொல்றேன். அதாவது எல்லா மனிதனுக்கும் நம்முடைய வாழ்க்கை 70 வருஷம். ஒரு மனிதன் எத்தனை நாட்கள் எவ்வளவு காலம் வாழ்ந்தான் என்பதை விட எப்படி வாழ்ந்தான் என்பது மிக மிக முக்கியம். அவருடைய வாழ்க்கையில் சொல்ல போனா அவரோட பிறந்தவர்களுக்கு அது சொல்ல முடியாத இழப்பு தான். அது நாம வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு போயிடும். அதுவும் நம்மளுடைய வேலையில பிஸி ஆயிடும். ஆனா அவருடைய வாழ்க்கையுடைய இம்பாக்ட் எப்படி இருந்திருக்குங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு கணவனை இழந்த மனைவியும் ஒரு தகப்பனை இழந்த மகனுக்கும் அது எதுவும் அவன்கிட்டே கை தன்னுடைய வார்த்தை மத்தனம்னா ஆழ்ந்து கழிக்க முடியும். மனிதன் மனிதனுடைய வார்த்தைகளை நாடினான். அவைகள் வெறும் வார்த்தைகளே, ஜீவ வார்த்தைகள் உங்களிடமென்று இருக்கிறது. அதாவது அவர் சொன்னால் அழகை இருக்கவும். ஆனா உலகத்தாருக்கும் நமக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. நமக்கு ஒரு குளோரியஸ் ஹோப், மகிமையின் நம்பிக்கை, மறுபடியும் காண்போம். அந்த ஒரு நம்பிக்கையில நம்ம போகலாம். ஆனாலும் கூட flesh is weak, blood is thicker than the water. flesh is weak. அது கஷ்டம். ஆனா எல்லா மனிதனும் மரணத்தை சந்திக்க வேண்டும். நான் ஃபேக்ட் விக்டர் ட்ரூத். நான் ஃபேக்ட் நல்லா தெரியும். எல்லா மனிதனும் ஒரு நாள் சந்திக்க வேண்டும். எப்படி சந்திக்க போகிறோம் என்பதுதான் அந்த விஷயம். ஒவ்வொரு நாளும் எங்கள் விஷயத்துல ஒரு பிரயர் உண்டு. நானும் தோன்ற போகிறேன் ஆடியாக கேட்டாலே, விழிக்கும் நான் இறப்பேனே, ஆனால் என் ஆத்துமாவை தயவாய் என்னுடைய குற்றங்கள், குறைகள், அவிசுவாசங்கள், சந்தைகள், உலக நேசங்கள், லௌகீக கவலைகள், இவைகள் எல்லாத்தையும் ஒரு முறை கூட மன்னித்து மறந்து குமாரனுடைய ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து என்னை உடைய பரமராஜ்யத்தில் அடையும்படி காப்பாற்றுகிறார். அதாவது அவருடைய வாழ்க்கையில ரொம்ப மேன் ஆஃப் ஃபியூ வேர்ட்ஸ். ஆனா இம்பாக்ட் ஜாஸ்தி. யார் தெரியுமா ரொம்ப சர்ச்சில் ஃபீல் பண்ணுவா? ஏழைகள்லாம் ஃபீல் பண்ணுவாங்க. யார் ரொம்ப ஃபீல் பண்ணுவா தெரியுமா? ஆதரவற்றவர்கள் ஃபீல் பண்ணுவாங்க. இந்த சபையில கணவனை இழந்த மனைவிமார்கள் இருந்தாங்க, நடுத்தெருவுல நின்ற பெண்கள் இருந்தாங்க. அவங்களுக்கு நான் உதவி செய்யறதுக்கு கர்த்தர் என்னை பயன்படுத்தினாலும் பின்னால பினான்சியலா செய்த உதவி அவர் தான் அதிகமா செய்தார். அடி அதை குடிச்சிங்களா, வேற ஏதாவது நான் செய்யணுமா அப்படின்னு கேட்பாரு. எங்க 2 பேருக்கும் எல்லாருக்கும் பல விஷயங்கள் வச்சிட்டோம். எங்க 2 பேருக்கும் பல்ல ஏதாவது பிரச்சனை வந்தா வீட்டுக்கு எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸையும் வீட்டுக்கு எடுத்துட்டு வருவாரு. இது யாருக்கும் எப்படி யோசிப்பாங்க? இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாரையும் வீட்டுக்கு எடுத்துட்டு வருவாரு. வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து எங்களோட உட்கார்ந்து எங்களுக்கு அதை செய்து கொடுத்துட்டு போவார். அவருடைய சாட்சி அவரோட நடந்தவங்க சொன்னதை கேட்டோம். அவருடைய பிரதர்ஸ் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுவாரு. அவருடைய சிஸ்டர்ஸ ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுவாரு. அவருடைய மகன் மோஸ்ட் ஒபீடியன்ட். நான் சொல்றேன்,
அவனை எப்படி தம்பி வளர்த்தீங்க அப்படின்னு அது என்னுடைய குடும்ப வழக்கம் அப்படின்னு சொல்லுவாரு. இன்றைக்கு ப்ராப்ளம் என்ன தெரியுமா, நம்மளுடைய பிள்ளைகளை கண்ட்ரோல் பண்ண முடியல, ஜெனரேஷன் கேப் அதெல்லாம் அவன்கிட்ட இல்ல. அவன் இன்னைக்கு வரைக்கும் அவருடைய கண்ணுக்கு அவன் கீழ்படிவான், அவருடைய கண்ணுக்கு அவன் கீழ்படிவான். ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்து முடித்தார். அவருக்கு ஒரு கோப்பு இருக்கு, நமக்கும் ஒரு கோப்பு இருக்கு. ஒருவேளை நீங்க கத்துற யாரும் நீங்க இருக்கலாம், நாங்க அவரை பற்றி சொல்லுற சாட்சியை நீங்க கேட்கலாம். அவருடைய வாழ்க்கையில ஒரு நம்பிக்கை இருக்கு, அதை சொல்லுகிற எங்களுக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கு. ஒரே ஒரு ஆண்டவர் அவர் உங்களை அதிகமா நேசிக்கிறார், அவர் உங்களை அழைக்கிறார், அவர் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். அவரை போல நீதிமான் தன் மரணத்தில நம்பிக்கை உள்ளவன். அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. எல்லாருக்கும் இந்த இழப்பை காட்டிலும் பிரேமுக்கும் மார்சிக்கும் பிரேமுக்கும் நான்சிக்கும் அவர் உடன் பிறந்தவர்களுக்கும் இருக்கிற இழப்பை போலவே எங்களுக்கும் இழப்பு உண்டு. எங்கள் இருவருக்கும் அந்த இழப்பு உண்டு. சபையில் உள்ள ஏழைகளுக்கு அந்த இழப்பு உண்டு. சபையில் உள்ள திக்கற்றவர்களுக்கு அந்த இழப்பு உண்டு. தேவன் நம்மை விசாரிக்கிறவரானபடியால் விசாரிப்பார். ராத்திரி 10 மணிக்கு விசாரிப்பார். அடி தண்ணி வந்துருச்சு போலயே, என்ன பண்றது, அவங்க கஷ்டப்படுறாங்க போலயே. சரி தம்பி, நான் என்னன்னு நான் சொல்றேங்க தம்பி, நான் நம்ம பார்ப்போம். The more you concentrate on others, the more you will get. The more you concentrate on you, the more you will lose. அவற்றிருந்து நாங்க படித்துக் கொண்ட பாடம், ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்து முடித்த பேசுவதற்கு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, அவரை பத்தி பேசுறவங்க ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, அவரை பத்தி பேசுறவங்க விஷயம் இருக்கு. எவ்வளவு காலம் வாழ்ந்தோம் என்பது உண்மையில் விஷயம் அல்ல, எப்படி வாழும். நல்ல வாழ்க்கை வாழ்ந்து முடித்தார். அவருடைய வாழ்க்கைக்காக ஆண்டவருக்கு நன்றி. கேட்டவங்க அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். Thank you so much, Auntie, for all of your words. ஜேசஸ் நம்ம மகனில் எந்ததையும் எடுப்பதையும் நோக்கம் தரித்திரங்க சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு அது மாதிரி இன்னும் வடத்தரங்களை சென்றவர்கள் இருக்காங்க. ஸோ தேங்க்யூ காட் ஃபார் தட். இப்போது நம்ம பற்றி ஒரு கான்ட்ரோவர்ஷியல் டிஸ்பிளே பார்க்க போகிறோம். வெறுமனே ஏதோ போட்டோகிராஃப்ஸ் வீடியோஸ் கிடையாது. ஆண்டோட சர்வீஸ் டெஸ்டிமனி ஆஃப் காட்ஸ் ஃபேத்ஃபுல்னஸ் அண்ட் life and பார்க்க போகிறோம். தேவன் மகிமைப்படுவதாக.
கர்த்தருக்கு கர்த்தர் இன்னொரு சாட்சியம் அவருடைய பரிசு நாம் புஷ்கிறோம். விசேஷமாக அவர் என்னுடைய அத்தனை குறித்து நான் சாட்சி சொல்ல வேண்டுமானால் அவர் எத்தனை சிக்கா இருக்கிறாரு. இருந்தாலும் என்னன்னா இந்த தடவை சிக்கான பொழுது அந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில சிக்காயி பெட்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சது அன்று சாயங்காலம் 7 வந்துட்டு எனக்கு தெரியும். அடுத்த நாள் நான் ஊருக்கு வர போறேன், ஒரு வாரம் ஊர்ல இருக்க மாட்டேன். அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன் இருந்தாலும் என்னன்னா இது மாதிரி 7 மணிக்கு இப்போதான் நமக்கே தெரியுது இப்ப எப்படி போறது, நம்மளால போக முடியாதா, இங்க இருந்து போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு மெர்சிட்ட கேட்டுட்டு நான் என்ன பண்ணேன், அதுக்கப்புறம் நான் கேட்கணும், நான் ஜெயம் பண்ணேன். அதுக்கப்புறம் நைட்டு ஜெயம் பண்ணும்போது எனக்கு என்னன்னா அவ்வளவுதான் ஓட்டம் முடிந்து விட்டது அப்படிங்கிற ஒரு வார்த்தை எனக்கு வந்துட்டே இருந்துச்சு. ராத்திரியும் வேற எனக்கு சரியா தூக்கமே இல்லை. நான் காலையில 7 மணிக்கு திருச்சியில இருந்து ட்ரெயின் ஏற வரணும். இப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன் நான் என் வீட்டுல சொன்னேன், இந்த மாதிரி நம்ம வேற நாளைக்கு ஊருக்கு போறோம், ஒரு வாரம் வரமாட்டோம், அதனால வேண்டி எப்படியும் நம்ம ஊருக்கு ட்ரெயின் ஏறதுக்கு முன்னாடி எப்படியும் நம்ம விடியாக்கால போய் பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க புக் பண்ண அந்த டிரைவர்கிட்ட கூட என்னன்னா திரும்ப நைட்டு 10 மணிக்கு போன் அடிச்சேன். அவரை முதல் 5:30 மணிக்கு வர சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் போன் அடிச்சேன், என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி நீங்க காலையில 4 மணிக்கெல்லாம் வந்துருந்தேன், நாங்க ரெடியா இருப்போம், 4:15 வந்துருங்க, 4:15 இங்க இருந்து புறப்பட்டு இந்த மாதிரி அங்க ஒரு இடத்துக்கு போயிட்டு நம்ம ரயில்வே ஸ்டேஷன் போகணும், அதனால வந்து நீங்க வந்துருக்கணும். அதே மாதிரி எங்க டிரைவர் கரெக்டா வந்துட்டாரு. 5:30 மணிக்கு போய் நாங்க என்னன்னா ஐசியூல பார்த்தோம். பார்த்துட்டு நல்லாதான் இருந்தாரு, நல்லா கண்ணை திறந்து பார்த்தாரு, என்னெல்லாம் நல்லா பார்த்து பண்ணாரு. ஆனா எனக்கு உள்ளார போன உடனே ஐசியூல போனோடனே நான் உடனே நான் வெளியில வந்துட்டேன். எனக்கு என்னன்னா இதுதான் ஞாபகத்துல இருந்துச்சு. அதுக்கப்புறம் என் வீட்டுல அவங்கள உள்ளார அனுப்பிட்டு நான் உடனே வெளியே வந்துட்டு அதுக்கப்புறம் மெர்சியும் என் வீட்லயுமா அவங்க உள்ளார போனாங்க. அவங்க கொஞ்ச நேரம் பேசிட்டு வந்தாங்க. நான் அதுக்கப்புறம் அவரை பார்க்க எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆனா அவர் நல்லாதான் இருந்தாரு, நல்ல கண்ணை திறந்து பார்த்தாரு, மெர்சி பேசுறதுக்கு அவங்க சில காரியத்தை சொன்னேன். நான் கூட சும்மா இருன்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு அதோட வந்துட்டேன். ஏன்னா மெர்சியை தைரியப்படுத்துறாண்டி அதெல்லாம் ஒன்னாங்காச்சு தைரியமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்களும் போயிட்டு ஒரு வாரம் கழிச்சுதான் நாங்க வருவோம். ஆனா இதுக்கிடையில என்னன்னு சொன்னாங்கன்னா அந்த இந்த ஒரு 4 நாள்ல எந்த விதமான அசம்பாவிதமும் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதே மாதிரி அப்ப வெள்ளிக்கிழமைக்கு வந்தேன். எனக்கு அப்பவே என்னன்னா மனசுக்கு ரொம்ப கஷ்டம். இதே திருச்சி வந்த உடனே நேரா ஆஸ்பத்திரிக்கு போகணும்னு நினைச்சு வச்சுக்கிட்டு மத்தியானமா போன் பண்ணேன். எல்லாரும் விட போன் பண்ணணும்னு நினைக்கிறேன். உடனே எப்படியும் பார்த்துருந்தீங்க, என் வீட்டுல சொன்னேன், எப்படியும் பார்த்துருந்தீங்க என்னன்னு சொல்லி சொன்னேன். ஆனா என்னன்னா எங்களால போக முடியாத ஒரு சந்தர்ப்பம். மெர்சியும் வேற என்னன்னா நல்லா இருக்காங்க, நீங்க வந்து அலைய வேண்டாம், உங்களோட உடம்பு பாருங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுனால நாங்க போயிட்டோம். அன்னைக்கு நைட்டு 2 மணிக்கு பார்த்தீங்கன்னா நான் அப்பவே சொன்னேன், நாளைக்கு சனிக்கிழமை நம்ம வரலாம்னு நம்ம நினைக்கிறோம், ஆனா சூழ்நிலை எப்படின்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு தான் போனோம். அந்த கான்கிரீட் கூட இப்படி ஆஸ்பத்திரிக்கு வந்து விட்டுட்டு நாங்க எப்படி போலாம்னா அவன் என்னால முடியாதுன்ற மாதிரி சொன்னா, அதனால நாங்க நேரா போயிட்டோம். அன்னைக்கு நைட் 2 மணிக்கு பார்த்தீங்கன்னா போன் வச்சு மறைத்து விட்டாரு. அந்த நேரத்துல அதாவது என்னன்னா அவருடைய மரணம் முன்குறிக்கப்பட்ட மரணம் என்று சொல்லலாம். அதே நேரத்துல அவர் எத்தனை சிக்கானாரு, ஆனா அப்பெல்லாம் காரியம் இல்லை. ஆனா அவருடைய ஓட்டத்தை பார்த்தீங்கன்னா ஜெயமாக முடித்தார். அவர் ஜெயமாக முடித்தவர்களுக்கு என்னன்னா சிங்காசனம் பார்த்தீங்கன்னா, அதாவது என்னன்னா நான் ஜெயம் வந்து அவருடைய சிங்காசன சிங்காசனத்தை உட்கார்ந்தது போல ஜெயமாக ஞானம் அவனும் என்னோட உட்காரம் படிக்க அவனுக்கு அனுமதிக்க வேண்டும். அவர் அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு போயிருக்கும்போது நம்ம துக்கப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. நம்ம அதை பத்தி பாத்தீங்கன்னா கவலைப்பட வேண்டியது அவசியமே இல்லை. மனிதனுக்கு பாத்தீங்கன்னா வேதத்துல பாத்தீங்கன்னா 3 விதமான மரணங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மரணம் பாத்தீங்கன்னா சரீர மரணம், இன்னொரு மரணம் பாத்தீங்கன்னா ஆவிக்குரிய மரணம், 3வது மரணம் பாத்தீங்கன்னா இரண்டாம் மரணம். இது பாத்தீங்கன்னா சரீர மரணம் தான் அவருக்கு நேரிட்டது. மரணம் என்றால பிரிக்கப்படுது, ஆகவே அவர்களுக்கு பிரிக்கப்படுதான் மரணம். இப்ப இன்னைக்கு எல்லாரும் நம்ம எல்லாரும் சுவாசத்துக்கு இருக்கிறோம், மூச்சு விடுறோம், அதனால நம்ம எல்லாம் உயிரோட இருக்கோம். இந்த மூச்சு என்ன மூச்சுன்னா அவர்தான்.
எல்லாமே பாத்தீங்கன்னா போயிடும். அவ்வளவுதான். நான் கூட ஆரம்பிச்ச முன்னதான் ஆனாலும் பாத்தீங்கன்னா அவங்க நல்லா தெரியும். அப்பதான் பாத்தீங்கன்னா சில நேரம் சோம்பு மட்டும் எடுக்கிறது நல்லா தெரியும். அது மாதிரி ஆபீஸ் நிறைய பத்தி தெரியும். பக்கம் பாத்தீங்கன்னா அந்த ரூபாய் பாத்தீங்கன்னா எடுக்கணும். அப்பதான் அப்படிப்பட்ட அதோட மூச்சோட அருமை என்னன்றது தெரியும். மற்றபடி பாத்தீங்கன்னா ஆவிக்குரிய மர்மம் என்று சொல்லும்போது அது என்னன்னா மரணத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. அந்த மரணம் என்னன்னா வெளிப்படுத்துற 20ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 12ஆம் வசனத்துல அதை பத்தி சொல்லப்பட்டிருக்குது. அதாவது என்னன்னா மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டது. இதுதான் 2ஆம் மரணம். ஜீவ புஸ்தகத்தில் படாதவனாக காணப்படாதவன் எவனோ அவன் எல்லாம் அந்த 2ஆம் மரணத்துக்கு போவான் என்று சொல்லப்படுது. அதாவது அக்கினி கடலுக்கு போவான். நம்ம அந்த இப்ப நம்ம ஊரோட இருக்கிறவங்களுடைய அநேக சாட்சிகளை நம்ம கேட்டதனுடைய என்னன்னா நோக்கம் என்னன்னா நம்ம இன்னைக்கு ஊரோட இருக்கிறதான நம்முடைய ஆத்மா இன்றைக்கு பிரிந்து போனா நம்ம எந்த இடத்துல இருப்போம்? நம்ம ஒரு நல்ல இடத்துல போய் நம்ம என்னன்னா பிரவேசிக்க வேண்டும். நம்ம இங்கேயும் உயிரோடு இருக்கிறதா நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறதான சான்ஸ் என்னன்னா இந்த 2ஆம் மரணத்துக்கு நம்ம எல்லாரும் தப்பிக்கொள்ளக்கூடியதான போக்கை இங்கேயும் தேவன் நமக்கு வைத்திருக்கிறார், ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்து. அதனால வேண்டி நம்ம அந்த 2ஆம் மரணத்துக்கு தப்பிக்கப்படாதவர்கள் எல்லாம் ஈஸியா பாத்தீங்கன்னா தப்பித்துக் கொள்ளலாம். ஒருவனுடைய ஜனன நாளை பறிக்கலும் மரண நாள் நல்லது என்று சொல்லப்பட்டது. ஏனென்றால் அங்கே அவர்களுடைய முடிவு எல்லாம் காணப்படும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவருடைய முடிவு எல்லாம் நம்ம எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கோம். ஆண்டி கூட சொன்னாங்க என்னன்னா அவங்க என்னன்னா ஏழை கஷ்டப்படலாம். இன்னைக்கு பக்தி என்று சொல்கிறோம். வேதம் பக்தியை குறித்து என்ன சொல்கிறது? யாக்கோபு 1ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளது. திக்கற்ற பிள்ளைகளும் உதவிகளும் படுக்கிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைப்படாதபடிக்கும் தன்னை காத்துக் கொள்வதுடனே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசு இல்லாத சுத்தமான பக்தியா இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கு. அவரை குறிச்சு நானும் சொல்லலாம். எவ்வளவு கஷ்டப்படுறவங்களுக்கு ஏழைகளுக்கு எல்லாம் நல்லா உதவி பண்ணுவாரு. சரீர பிரகாரமாவும் போய் உதவி பண்ணுவாரு. அதே நேரத்துல மற்ற பைனான்ஸ் லெவல்லையும் அவர் உதவி பண்ணுவாரு. அதே நேரத்துல ஒருத்தர் ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்த்தப்படுறாங்கன்னா அவங்களை குறிச்சு பாத்தீங்கன்னா இன்னைக்கு உலகத்துல பொறாம எரிச்சல் உண்டாகிறதே அதுதான். ஒருத்தர் உயர்த்தப்படுவதை பார்த்தாவே மற்றவர்களுக்கு அதை பொறுக்காது. ஆட்டோமேட்டிக்கா அவங்க கூட அப்படிப்பட்ட ஒரு ஜலசி ஏற்படும். ஆனா அவர் பாத்தீங்கன்னா இப்படி ஒரு கஷ்டப்படுறாங்க, கஷ்டப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்த்தப்படுறாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. அதை குறிச்சு பாத்தீங்கன்னா 10 பேர்கிட்ட கூட சொல்லுவாரு, இந்த அப்படி இருந்தாரு, இன்னைக்கு ஆண்டவர் அவ்வளவு தூரம் உயர்த்தி விட்டுருக்காருன்னு. நான் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடு வாங்கினேன். என் வீடு வாங்கினதை குறிச்சு நான் கூட நிறைய பேர்கிட்ட சொல்லி நான் பெருமைப்பட்டது கிடையாது. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா அவர் என்னை குறிச்சு பாத்தீங்கன்னா நல்ல இடத்துல சொல்லி பரவாயில்ல, அவ்வளவு இதுலயும் அவரு வீடு வாங்கி இன்னைக்கு இவ்வளவுதான் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நிறைய நேரத்துல சொல்லுவாரு. அதே நேரத்துல எத்தனையோ பலவீனம் அவருக்கு எவ்வளவு ஏகப்பட்ட பலவீனம் இருந்துச்சு. இருந்தாலும் கிருபையாக தேவன் ஆயுசு நாட்டை கூட்டிட்டு வந்து, அதான் மனிதனுடைய ஆயுசு வருஷம் 70 வருஷம், பலத்தின் மீது நான் 80 இருந்தாலும் அது என்னன்னா சஞ்சலம் வருத்தம் தான். இன்னைக்கு பாருங்க அவர் ஆனா 70 தாண்டி ஆண்ட ஒரு ஏற்ற நேரத்துல பாத்தீங்கன்னா தேவன் அழைத்து கொண்டார். நான் கூட போன வாரத்துல வண்டியில வந்துட்டு இருக்கிறப்ப ஒரு லாரியில ஒரு வேர்டு ஒண்ணு எழுதிருந்துச்சு. அதாவது என்னன்னா ஒரு நாள் போகிற உயிருக்கு ஒவ்வொரு நாளும் போராட்டம். இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் பாருங்க, ஒரு நாள் நமக்கு உயிர் போகுது. ஆனா நமக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் போராட்டம் தான். ஆனா தேவன் நமக்கு வைத்திருக்கிறாரு. தேவனுடைய பிள்ளைகளுக்கு இழைப்பாறுதல் வருகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது. அதனால அந்த இழைப்பாறுதல்ல ஒருவனும் பிரவேசிக்கப்படாதபடிக்கு, அதை விட்டு விடாதபடிக்கு உங்களுடைய ரட்சிப்பை குறித்து மிகவும் கவனமா இருக்கின்றாங்க. அதனாலதான் அவர் சொல்றாரு, இவ்வளவு பெரிய ரட்சிப்பை குறித்து கவலை பண்ணால் வரும் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம். அவருடைய ஓட்டம் பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் ஜெயமா இருந்தது.
இன்னைக்கு ஆவிக்குரிய அறிவில் அநேகர் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். சிலருடைய ஓட்டம் பாதி அளவில் இருக்கு, சிலருடைய ஓட்டம் ஆரம்பம் கடைசியில மாம்சத்துல முடித்துக் கொண்டிருக்காங்க. ஆனா அவர் அப்படி இல்லை. இருக்க பாத்தீங்கன்னா ஆண்டவருக்காக நல்லா திட்டப்பட்டு தைரியமா இருந்தாரு. அதே மாதிரி என்னன்னா ஆண்டவர் கடைசியா ஒரு செர்மன் சொன்னாரு. என்னன்னா அப்போஸ்தலர் 1:8 ஆண்டவர் மரித்து உயிர்த்தெழுந்து கடைசியா பண்ணுங்க அந்த செர்மன். அதுதான் நீங்க என்னன்னா பரிசுத்தா உங்களுக்கு வரும்பொழுது நீங்க பலன் அடைந்து பூமியின் கடைசி பரிவர்த்தமும் எனக்கு சாட்சிகளா இருப்பீங்கன்னாரு. அவருடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் சாட்சியா இருந்துச்சு. இன்னைக்கு சாட்சி சொல்றவங்க அதிகமா இருக்கும், ஆனா அவங்களுடைய ஜீவன சாட்சியா இருக்காது. ஆனா அவர் கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா சாட்சியா இருந்தார். அதனால அவர் தேவனுடைய சமூகத்துல அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்காரு. அதனால மற்றவர்கள் போல நம்ம துப்பி தர வேண்டிய அவசியம் இல்லை. அதனால தேவன் அவருக்கு கூட்டி கொடுத்த நாட்களே இது அதிகம் தான். நான் நிறைய நேரமே சொல்லுவேன், அவருக்கு கிரேஸ் பீரியட் தான் இவ்வளவு நாள் வரைக்கும் கொடுத்தது. அதை நீ நினைச்சிட்டு போ, மற்ற காரியத்தெல்லாம் தேவன் பார்த்துக் கொள்வார். இதை காட்டிலாம் அவர் ஃபீல் பண்ணாத இருக்க தேவன் ஃபீல் பண்ணுவாரு. தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். அதனால அப்படியே நம்ம ஒரு நம்ம விடப்பட்டுக் கொள்வோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். Thank you so much, dear Pastor. இப்போ Pastor Moses அவர்கள் நீங்க கொடுத்த சில வார்த்தைகள் சொன்னபடி தாழ்மையாக இருக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சகோதரர்கள் குறித்து a few words சிஸ்டர் சொன்னாங்க, the man of few words. அந்த man of few words பத்தி ஒரு சில few words. வேலூர்ல பிறந்தவர் இன்னைக்கு மேலூர்ல இருக்கார். அவரை பத்தி நாம உள்ளூர்ல பேசுறோம். ஒரு சில காரியங்கள் தான், ரொம்ப இல்ல. எல்லாரும் பேசுனாங்க, உடன்பிறப்புகள் பேசினாங்க, மற்றவர் பேசினாங்க. நான் அவரோடு ரயில்வேல பணி செஞ்சேன். ஆண்டவருடைய பணியாளனாய் நான் மாறின பொழுது ஏறத்தாழ 22 ஆண்டுகளுக்கு முன்பதாக பொன்மலைப்பட்டியில பாஸ்டர் தன்ராஜ் அவர்களோட சேர்ந்து ஒரு கிளை சபையை ஆரம்பிக்க கர்த்தர் உதவி செய்தார். அந்த நாட்கள்ல இருந்து சகோதரரை ஒரு கிறிஸ்தவனா தெரியும் எனக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு யூனியனிஸ்டா தெரியும். அவர் ஒரு யூனியன்ல இருந்தாரு. நான் ரயில்வே ஒர்க் ஷாப்ல பொன்மலையில நான் ஒரு பகுதியில வேலை செய்யறேன். அதே டீசல்ல அவர் ஒரு பகுதியில வேலை செய்யறாரு. அப்ப அவரோட எனக்கு அவ்வளவா பேசுறதுல பார்ப்பேன், ஒரு விஷ் பண்றதோட அப்படியே இருந்தது. ஆனால் சபைக்கு நான் சபையில ஒரு வேலைக்காரனா, கடவுளுடைய வேலைக்காரனா இருக்கும் பொழுது அவரை பார்க்கும் பொழுது அவரு, அதாவது பார்வையில 2 இருக்கு. அங்க இருந்து இங்க பாக்குறதும் இங்க இருந்து அங்க பாக்குறதும் வித்தியாசம் இருக்கு. இங்க இருந்து நான் அவரை அநேக ஆண்டுகள் அவரை பார்த்திருக்கிறேன். ஏன்னா புல்பீட்ல நான் நிக்கும் பொழுது அவரை பார்க்கும் பொழுது அவருடைய என்ன பாடி லாங்குவேஜ், அவருடைய ரியாக்ஷனு எல்லாம் பார்க்கும்போது, ஆனா ரொம்ப பேசவே மாட்டார். ஆராதனை முடிஞ்சனைங்க அவர் பாட்டு இறங்கி போடுவார். நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னு கேட்டாக்கா, நான் இந்த பணியில இருந்து கர்த்தர் என்னை வேற ஒரு பணிக்கு என்ன மாத்திட்டாரு. அவர் இறந்த அன்னைக்கு என்னுடைய லைஃப்ல ஸ்கூல் ஆஃப் திறன் மினிஸ்ட்ரிஸ் அப்படிங்கிற ஊழியத்துல அன்னைக்குதான் பைபிள் காலேஜினுடைய ஃபர்ஸ்ட் கிளாஸ் சிதம்பரத்துக்கு போயிட்டு இருக்கேன். ஆங்கில ட்ரெயின்ல போயிட்டு இருக்கேன், தஞ்சாவூர் தாண்டி வண்டியில போயிட்டு இருக்கிறேன். எனக்கு தகவல் வருது, காலையில ஒரு 6-6:30 இருக்கும். சகோதரர் டேவிட் அவங்க போன் அடிக்கிறாங்க, பிரதர் இந்த மாதிரி அப்படின்னு. என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. அதனால நான் என்னுடைய மனைவி பிள்ளையை மட்டும் அனுப்பிச்சு வச்சுட்டு நீங்க போங்க, நீங்க அட்டன் பண்ணுங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா, என்னோட எவ்வளவு பேர் பழகி இருக்கிறாங்க. நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுக்கு முன்பதாக எனக்கு நண்பர்கள் வட்டாரம் எக்கச்சக்கம். எங்க மனைவியே சொல்லுவாங்க, ஐயோ தாங்க அவ்வளவு நண்பர்கள் வட்டம். ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் என்னுடைய நண்பர்கள் வட்டம் சுருங்கிருச்சு. ரொம்ப அதெல்லாம் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது ஸ்பெசிபிக்கா பிரதர் மோகன்ராஜ் மட்டும் என்ன ஃப்ரீக்வெண்டா போன்ல கூப்பிட்டு, பிரதர் எப்படி இருக்கீங்க, என்ன வரும் கேட்கணும்னு அவசியமே கிடையாது. அதுலயும் ரொம்ப ஞானமா அவங்க செயல்படுவாங்க. பிரதர் ஊழியத்துல இருக்கீங்களா, போயிட்டு இருக்கீங்களா, பிரேயரா, டிரைவிங்கா, எல்லாம் கேட்டுட்டு அதுல மெயினா சிஸ்டர் வழியா போன் வரும். பிரதர் இருக்காரா, ஊழியத்துல இருக்காரா, எப்படி இருந்தாங்க. இதெல்லாம் தாண்டி என்னுடைய மனைவிக்கு கிட்னி ஸ்டோன் பிரச்சனை. அப்போலோல அட்மிட் ஆகி ஏறத்தாழ 2 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி எல்லாம் எடுத்தாச்சுன்னு சொல்லி எனக்கு படம் எடுத்து எனக்கே படம் போட்டு காட்டினாங்க, வீடியோல காட்டினாங்க.
இந்த வாங்க எடுத்தாச்சு அப்படி வீடியோ எல்லாம் காட்டினாங்க. நானும் நம்பிட்டு ஒய்ஃபை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டு வந்தேன். 2ஆம் நாள் திருப்பி அவங்களுக்கு கிட்னி ஸ்டோன் பிரச்சனை. என்ன பண்றதுன்னே ஒன்னும் புரியல, என்ன செய்யுது அப்படின்னு. அந்த நேரத்துல தான் மோகன்ராஜ் சிஸ்டர் போன் அடிச்சு ஒய்ஃப விசாரிச்சாங்க, என்ன எப்படி இருக்கீங்க, இந்த மாதிரி உடம்பு முடியல, இந்த மாதிரி ஒண்ணும் இல்ல, நீங்க ஒரு ஒப்பீனியனுக்கு மட்டும் நீங்க போங்க அப்படின்னு சொல்லி அவங்க டைரக்ட் பண்ணாங்க. எதற்காக சொல்லுறேன்னா, எவ்வளவோ பேர் வாக்கு ஆவிக்குரிய ரீதியால் கிறிஸ்தவ உலகத்துல எவ்வளவோ நண்பர்கள் ஊழியர்கள் எல்லாம் இருந்தாலும் இந்த ஸ்பெசிபிக்கா மோகன்ராஜ் அவருக்குன்னு என் மனசுல தனி இடம். என்ன காரணம் கேட்டா, என்னை விசாரித்த தெய்வத்துக்கு அடுத்தபடியா அவரை நான் பாக்குறேன். தெய்வத்துக்கு ஈக்குவல் கிடையாது, அவருக்கு ஈக்குவல் யாருமே கிடையாது. தெய்வத்துக்கு அடுத்தபடியா என்னை விசாரிச்சு என்ன செய்யற உடனே அதாவது நேரடியா சொல்லுற ஒரு பக்கம் அவர் டீல் பண்ணுவாரு, அடுத்த சிஸ்டர் வழியா அவங்கள டீல் பண்ணுவாரு. அவங்க உடனே இமீடியட்டா மதுரைக்கு அனுப்புனார் அப்படின்னு சொல்லி பீட்டர் ஜோசப் அந்த டாக்டர்கிட்ட அவங்க போய் பார்க்க சொல்லி சொன்னாங்க. இங்க இருந்து நானும் ஒய்ஃபும் அங்க போறோம். பிலீவ் இட் ஆர் நாட், நாங்க 2 பேரும் நானும் என்னுடைய மனைவியும் ரயில்வேல வேலை செஞ்சு ஆண்டவருடைய பணிக்காக நாங்க முழு நேர பணிக்காக ரயில்வே வேலைய பிஆர் வாங்கிட்டு 2 பேரும் வந்துட்டோம். பொதுவா உலகத்துல எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னாக்கா, அவனுக்குன்னே 2 பேரும் ரயில்வேல இருந்தாங்க காசு அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா அன்னைக்கு நிலவரம் என்ன தெரியுமா, மதுரைக்கு போறோம், அந்த டாக்டர்கிட்ட பாக்குறோம். அவர் ஒரு டெஸ்ட் எடுக்க சொல்றாரு. எடுத்துட்டு அவர் சொல்றாரு, ஐயா தயவுசெய்து நான் சொல்றத கொஞ்சம் காதுல வாங்கிக்கிங்க, ஸ்டோனு 12 mm உள்ள இருக்கு. அப்படியே ஷாக்கு அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன சாமர் அப்படின்ட்டு, சார் என்ன சார் செய்யறது? ஒண்ணு இல்ல, இப்ப நீங்க ஓகேன்னு சொன்னாக்க நான் அதை ரிவ்யூ பண்ணி தந்துடுறேன் அப்படின்னு. எங்களுக்கு ஒரே கலக்கம். ஏன்னா அப்பதான் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி 2 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிருக்கோமே அப்படின்னு. ஆனா இது எதுக்கு சொன்னா, ஃப்ரீக்வெண்டா பிரதருக்கு போன் வந்துகிட்டே இருக்கு. டாக்டர் போயிட்டீங்களா, அப்பா இவங்க வாங்கிட்டீங்களா, உள்ள போயாச்சா, என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. கேட்கணும்னு அவசியமே இல்ல, சொன்னோம் போனோம் பார்த்தா பாக்குறான். அந்த உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம்ல. பிரதர் போன் அடிச்சுட்டே இருக்கிறாங்க. நான் உள்ள போயிட்டு இருக்கிறேன், நானும் ஒய்ஃபும். நீங்க நம்புங்க நம்பாட்டி போங்க. 2 பேரும் வெளியே வந்து அழுதோம். கையில பணம் இல்லை. அப்போ மோகன்ராஜுக்கு ஒரு போன் அடிச்சு, பிரதர் எவ்வளவு பணம் கட்டணும் சொல்லுங்க, இம்மிடியட்டா ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்றேன். எதுக்கு சொல்றேன்னா, நான் திருப்பி தர்றேன் தரல அதெல்லாம் வேற விஷயம். ஒரு சப்போர்ட் இருக்கு பாத்தீங்களா. இன்றைய உலகத்துல இப்படிப்பட்ட கிறிஸ்தவத்துல ஒரு மனுஷனை பார்ப்பது அபூர்வம். ஆனா நான் பணம் வாங்கல இல்ல பிரதர், நான் பாத்துக்கிறேன். பிரதர் நீங்க ஒன்னும் யோசிக்காதீங்க, சிஸ்டம் கூட அதை பார்த்துட்டு நீங்க இது பண்ணிட்டு வாங்க, என்ன வேணா சொல்லுங்க, இம்மிடியட்டா நான் எல்லாம் பணம் ஏற்பாடு பண்றேன்னு. நல்ல சகோதரன், இதோட ரொம்ப என்னால தாங்க முடியாது. அந்த ட்ரெயின்ல நான் அதாவது அந்த பைபிள் ஸ்டடியை போய் என்னால பைபிள் காலேஜ் அந்த முதல் கிளாஸ் என்னால முழுமையா எடுக்க முடியாம நம்ம ரொம்ப தடுமாறிட்டேன். என்ன காரணம் கேட்டா, அவர் இறக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் அடிக்கடி அவரு நானும் சந்திச்சோம். இங்க அண்ணா ஸ்டேடியம் பக்கத்துல டெய்லி காலையில வாக்கிங் போகும்போது சிஸ்டர் அவங்களும் நடந்து வருவாங்க. நானு என்ன பார்த்துட்டாருன்னா நிறுத்தி பேசிட்டு தான் போவேன். அவசியமே இல்ல, நான் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். நிறுத்தி பிரதர் எப்படி இருக்கீங்க, ஊழி எப்படி இருக்கு, எங்க போயிருக்கீங்க, என்ன ஊழி எல்லாம் விசாரிச்சுட்டு தான் போவேன். ஒரு நல்ல மனிதனாய், நல்ல ஒரு கிறிஸ்தவனாய், மறுபடி பிறந்ததை வார்த்தையால் அல்ல வாழ்க்கையால் வாழ்ந்து காட்டின ஒரு மனிதனை பத்தி சில வார்த்தைகள் பேசுவதற்கு கடவுள் கொடுத்த தருணத்துக்காக நன்றி சொல்கிறேன். கடவுளுக்கு மகிமை. Thank you so much, Pastor. Thank you so much for the loving word. இப்போதும் சிஸ்டர் எஸ்தர் நான்சியோட மோகனனுடைய சம்பந்தியும் உண்டாக அழைக்கிறோம். இன்னும் ஒரு 2-3 பேர் அவனை பத்தி சொல்றதுக்கு இருக்காங்க. ஸோ கொஞ்சம் ஷார்ட்டா டைம் நமக்கு காட்டில் போய் கொண்டிருக்கிறதுனால ஸோ தேவாதி தேவன் மகிமைப்படுவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நான் நான்சியோட அம்மா பேசுறேன். இந்த வேளையிலும் அண்ணனை குறித்து சில வார்த்தைகள் பேச கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆனா அண்ணனை பற்றி பேசணும்னா நிறைய பேசலாம், நிறைய காரியங்களை குறித்து அவர் பேசலாம். அதுக்காக நான் நன்றி
அவரை குறித்துதான நல்ல ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கைக்காக, கர்த்தர் கொடுத்த நல்ல ஒரு பூரணமான வாழ்க்கைக்காக, கர்த்தர் கொடுத்த நல்ல ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கைக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். அவர் என்னுடைய சம்பந்தி மட்டுமாக இல்ல, அவர் எனக்கு ஒரு உடன்பிறவா சகோதரனாக இருந்து வந்தார். என்னுடைய கணவருடைய மறைவிற்கு பிறகு நிறைய நல்ல ஒரு மாரல் சப்போர்ட்டாக என் குடும்பத்தை நல்ல ஒரு விசாரித்து கொண்டு போகிறவராக அவர் எங்களுடைய குடும்பத்துல நல்ல அவரை ரொம்ப தன்னை ஈடுபடுத்தி கொண்டார். அதற்காக நான் ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். அவருடைய நல்ல கற்றுக் கொடுத்த நல்ல குணங்களுக்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஏன்னா அவர் நல்ல ஒரு டிசிப்ளின் லைஃப், அதே போல நல்ல ஒரு பங்க்சுவாலிட்டியை நல்ல கீப் அப் பண்ணுவாரு. அவருடைய ட்ரெஸ் கோடு பாத்தீங்கன்னா நீட்டா இருக்கும். அதே சமயத்துல பாக்குறதுக்கு ஒரு எப்பொழுதுமே நீட்டா இருக்கும். சிம்பிளா இருந்தாலும் நல்ல நீட்டா ட்ரெஸ்ஸிங் அவரது இருக்கும். அதனுடைய சிரித்த முகம் எப்பவுமே மறக்கவே முடியாதது. அவருடைய டென்டல் அவர் ஒர்க் பண்ற அதுக்கு தகுந்த மாதிரி அவருடைய பற்களை பார்த்தா ரொம்ப அழகா இருக்கும். அது ஒரு எப்பொழுதுமே ஒரு சிரித்த முகம். அதையெல்லாம் எங்களால மறக்க முடியாத ஒரு காரியங்கள். கர்த்தர் அவருக்கு நல்ல அநேக தாளந்துகளை கொடுத்திருந்தாரு. நல்ல குட் ஒர்க்ல பாத்தீங்கன்னா அவருடைய வீடு நிறைய பொருட்களினால நல்லா அலங்கரிச்சிருக்கிறாரு. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதையெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு நுணுக்கமான வேலைகளை கூட நல்ல நீட்டா செய்வாரு. அதே போல வேலையில நல்ல ப்ராம்ப்ட் அவரு பெர்ஃபெக்ஷன் நம்ம பார்க்க முடியும். அந்த வேலைகளில் எல்லாம் நல்ல கடின உழைப்பாளி, உழைப்புக்கு மதிப்பு கொடுக்கிறவர், நல்ல உழைப்பு. எந்த வேலையை கொடுத்தாலும் அவர் சளைக்காம எல்லாவற்றையும் எல்லா ஃபீல்ட்லயுமே அவருக்கு நல்ல ஒரு திறமை உண்டு. அதற்காக நான் நம்ம பைபிள்ல வாசிக்கும் மாதிரி பசிலேயனுக்கு கொடுத்த அந்த ஞானம், அதே போல கர்த்தர் அவருக்கு ஒரு ஞானத்தை கொடுத்தார் எல்லா வேலைகளிலும். அதற்காகவும் நான் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன், கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். எனக்கு கொடுத்த அண்ணனுக்காக, அன்னிக்காக, பிரேமுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். பிரேம் எனக்கு மகனாக இருந்து அவரும் என் குடும்பத்துல எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டாக, ஆறுதலாக இருந்து வருகிறார். அதே போல என் கணவருடைய பிரிவிலும் சரி, அடுத்தது என்னுடைய உறவினர்கள், என்னுடைய தங்கச்சி மாமியார், என்னுடைய ஓன் பிரதர் இல்லா, அவர்கள் எல்லாம் இறந்ததுக்கு அந்த சமயங்கள்ல பாத்தீங்கன்னா அவர் எத்தனையோ பலவீனங்கள் தான். அந்த பலவீனங்களின் மத்தியிலும் அந்த கஷ்டத்தை பார்க்காத, பலவீனத்தை பார்க்காத, அங்கிருந்து டிஸ்டன்ஸ பார்க்காத, டிராவல் பண்ணி கோயம்புத்தூருக்கு அந்த காரியங்கள் கூட கடைசி வரைக்கும் கூட இருந்து அந்த காரியங்களை எல்லாம் அவர் ஒரு சகோதரனாக இருந்து அவர் எல்லாவற்றையும் எங்களுக்காக அவர் செய்து முடித்தார். அதையெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப இப்பொழுது இவ்வளவு சீக்கிரம் நம்மை விட்டு அவர் போயிட்டுவாரு நம்ம எதிர்பார்க்கல. ஆனா கர்த்தருடைய சித்தத்தின்படி அவர் அங்கு எடுத்துக்கொண்டார். உண்மையாகவே அவருக்கு கொடுத்த நல்ல நம்ம அநேக சாட்சிகளை கேட்டோம். அந்த சாட்சிகளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அதே போல எல்லாருக்கும் உதவி செய்வது அவருக்கு ரொம்ப பிரியமான. அந்த சாவன்னைக்கு நம்ம பார்த்தோம் அநேக ஃப்ரெண்ட்ஸ், எக்கச்சக்கமான ஃப்ரெண்ட்ஸ். ஒருத்தருடைய சாவுலதான் நம்ம ஒருத்தரை பத்தி தெரிந்து கொள்ளலாம்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம அவரை பத்தி அறிந்து கொள்ள அந்த நாள் பாத்தீங்கன்னா அநேக ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளவு கணக்கில் அடங்காத ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வந்திருந்தாங்க. ரொம்ப ஆறுதலாக இருந்தது. கர்த்தர் இவ்வளவு அநீதியுள்ள பொருட்களினால அநேகரை சம்பாதித்தார்கள் என்று நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அதன்படி அவர் அநேக ஃப்ரெண்ட்ஸ்கள் அவர் தனக்கு என்ன சம்பாதித்து கொண்டார். அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம்தான். எல்லாருக்கும் அது அப்படி அமையறது இல்ல. அது கர்த்தருடைய பெரிதான கிருபை. கர்த்தருடைய பெரிதான கிருபையினால அவர் தன்னுடைய நல்ல ஒரு இந்துவாக பிறந்து கிறிஸ்துவில வளர்ந்து கிறிஸ்துவில ஜெயமாக தன்னுடைய ஓட்டத்தை முடித்து கொடுத்தார். கர்த்தருடைய பரிதான நாமத்துக்கு மகிமை செலுத்துகிற அண்ணனுக்கும் பிரேமுக்கும் நான்சிக்கும் கர்த்தராமே ஆறுதலையும் தேறுதலையும் சமாதானத்தையும் கர்த்தருள்வாராக. ஆமென். தேங்க்யூ சோ மச் அக்கா. ஒன்றையும் வாடினாலாவது வெண்பெருமையாவது செய்யாம மனத்தாய்மையினால ஒருவரோடு தங்களையும் மேன்மையாக சம்பந்தக்காரங்க இப்படி ஒரு சாட்சி சொல்றது எவ்வளவு பெரிய கர்த்தருடைய நாம மகிமைக்காக இப்போதும் கர்த்தர் மகிமைப்படுவாராக.
மோகனனுடைய வயசு வந்து இப்போ அண்ணனுடைய வாழ்க்கையை குறிச்சு சில வார்த்தைகள் சொல்வார்களாக. கர்த்தரின் பங்கு என்று மாத்தினா சொல்லணும் என்று சொல்லுவாங்க. ஆண்டவரிடம் என்னுடைய திருமணத்திற்கு முன்பாகவே உறுதியாய் பற்றி கொண்டாங்க அப்படின்னு தெரியும். சோ ஆண்டவர் தான் அவருடைய பங்காக இருந்து நிச்சயமாக அவருடைய உதவி பலமும் அலங்காரமும் ஒன்றும் இருப்பதாக ஜெபத்தோடு கூட நம்ம தங்குவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய திருமண வாழ்க்கையின் போது நான் அவங்களை திருமணம் செய்யும் பொழுது என்னுடைய மனவரையில இருந்து நான் ஜெபித்தது, அப்பதான் அந்த பாட்டு வந்திருந்தது. நானும் என் வீட்டாருமே வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். மனவரையில இருந்து நான் பாடினேன், ஆண்டவரே நானும் என்னுடைய வீட்டுக்காரரும் உண்மையே நாங்க சேவிப்போம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நானு என்னை அர்ப்பணித்து நானு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தேன். அது மட்டும் இல்ல, அவங்களுடைய நாலேஜுக்கும் அவங்களுடைய மெச்சூரிட்டிக்கும் அந்த அளவுக்கு நான் பார்க்கணும் அல்ல. அப்ப வந்து நானு ஒரே ஒரு வசனம், எனக்கு எங்க சபையில பாஸ்டர் சொல்லுவாங்க, ஒரு மனைவினா எப்படி இருக்கணும்ன்றத வேதம் சொல்லுது. ஒரு கணவன், ஒரு மகன், ஒரு சகோதரன் எல்லாத்தையுமே நம்முடைய வேதத்துல இருந்து அறிந்து கொள்ளலாம்னு சொல்லிட்டு, அதே மாதிரி எனக்கு மனைவிகள் போதனையின்றி மனைவியின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தை மட்டும், அந்த வசனம் மட்டும் என்னோட பிரிய செய்தது. இந்த குடும்ப வாழ்க்கையில நான் ஜெயமாக நடக்கணும் அப்படின்னு சொன்னா நான் அவங்களை ஆதாயப்படுத்துறது எப்படிதான் ஆதாயப்படுத்தணும், போதனையின்றி நான் ஆதாயப்படுத்தணும்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட அதுக்கு தேவையான கிருபைகளை நான் கேட்டேன். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் எனக்கு கற்றுத் தருவாரு. நான் கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்து வளர்ந்திருந்தாலும் என்னுடைய கணவருடைய தாழ்மை குணத்தை நான் பார்ப்பேன், அதை நான் கற்றுக்கொள்ளுவேன். அவங்க நான் தான் சொல்வேன், நீ என்ன செய்யறன்னு என்கிட்ட யாராவது கேட்டுட்டா போதும், நான் அவங்களுக்கு அசிஸ்டண்டா டென்டல் ஒர்க்ல ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு அந்த டென்டல் ஒர்க்க சொல்றது நானா தான் இருப்பேன், அவங்க சொல்லவே மாட்டாங்க. அதே போல அவங்க ஒரு கட்டையை எடுத்தா அதுல ஒரு உருவமா செதுக்கி செய்வாங்க. அதை நான் சந்தோஷமா யார்கிட்டயாவது காமிச்சிட்டா சொல்லுவாங்க, நீ மேன்மை பாராட்ட கூடாதுன்னு சொல்லுவாங்க. இல்ல, நான் கர்த்தரோட கிருபையை தான் நான் சொல்றேன், நான் மேன்மை பாராட்டலன்னு. ஏன்னா நிறைய தாழ்வு எல்லாம் அந்த கிருபையில நான் அவங்கள்ட்ட இருந்து நான் கற்றுக்கொண்டேன். அதே போல எங்களுடைய குடும்ப வாழ்க்கையை தேவன் ஆசீர்வதித்து மகனை கொடுத்து அந்த மகனையும் கர்த்தருக்கேற்ற முறையில வளர்க்க தேவன் கிருபை செய்தார். அவனுடைய படிப்புக்காக அவங்க படுகிற பிரயாசம் ஏராளம் இருந்தது. அதே போல மகனும் படிக்க தேவன் கிருபை செய்தார், வேலை கிடைக்க உதவி செய்தார். எல்லாமே இரக்கம் தான். அதே போல திருமண வாழ்க்கையின் போது கூட ஆண்டவரே உனக்கு சுத்தமான ஒரு மணமகளை எங்க வீட்டுக்கு கொண்டு வாங்க ஆண்டவரே. எங்களுக்கு ஒரு பெண்ணை பற்றியும் எங்களுக்கு தெரியல, நீங்க தான் ஆண்டவரே கர்த்தருக்கு பயப்படுகிற மகளா இருந்தா எல்லாத்துலயும் அவ ஆண்டவருக்கு பிரியமா நடப்பான்னு சொல்லிட்டு அது ஒண்ணுதான் நாங்க கிரைட்டீரியாவை நாங்க வச்சது. அதே போல தேவன் ஒரு அன்பான ஒரு மகளை எங்களுக்கு கொடுத்தாங்க, அதுக்காக நன்றி. அதே போல எல்லாவற்றிலுமே நாங்க தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த. இந்த போன வருடம் மகன் வீடு கட்டிட்டு இருக்கனால அடிக்கடி ஸ்ரீபெரும்புதூர் போயிடுவாங்க. காலையில எனக்கு 5:30 எல்லாம் போன் வந்துரும், நீ என்ன செய்துட்டு இருக்க அப்படின்ட்டு. நானும் வாக்கிங்க்கு ரெடி ஆயிட்டேன், பிரேயர் முடிச்சுட்டு அப்படின்னு. சரி பிரேயர் பண்ணி நானும் வாக்கிங்க்கு போறேன். இப்படி எங்களுக்குள்ள எப்பொழுதுமே ஒரு தூரமா இருந்தாலும் ஒரு நெருக்கத்தோடு தான் நாங்க இருந்துட்டு இருந்தோம். இந்த தற்காலிக பிரிவு இப்பொழுது நான் இன்னும் ஆண்டவர்கிட்ட நெருங்கி ஜீவிக்கிற ஒரு பிரிவா அமையணும் நான் நினைக்கல. ஆனாலும் ஒரு இண்டிகேஷன் எனக்கு இருந்துச்சு, எதையோ ஒண்ணு இழக்க போறோம்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட நான் ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே எனக்கு என்னன்னு தெரியல ஆண்டவரே, ஆனா நாங்க பரிசுத்தமா வாழணும், நாங்க 4 பேரும் நமக்கு ஏற்புடைய ஒரு வாழ்க்கை வாழணும் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணேன். என்னுடைய எண்ண அலைகள்ல நான் தனியா வாக்கிங்க்கு போகும் பொழுது அப் டு ஜான்ஸ் சர்ச் வரைக்கும் எனக்கு அந்த எண்ண ஓட்டம் ஓடிச்சு. ஆனா எனக்கு அவங்களை நான் 18th மார்னிங் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண போகும்பொழுது கொஞ்சம் கூட அந்த இண்டிகேஷன் எனக்கு இல்லவே இல்லை. ஏன்னா எல்லாத்தையும் நான் மறந்துட்டேன். அவங்கள நானு சந்தோஷமா கூப்பிட்டு போனேன். ஏன்னா 17th நைட் வரைக்கும் அவங்க டென்சர் ஒர்க் பண்ணாங்க, ஃபைனலா ஒரு TPM பாஸ்டருக்கு போட்டிருக்கிறாங்க, எல்லாம் ஆக்டிவா செஞ்சுட்டு இருந்ததுனால எனக்கு ஒண்ணுமே தெரியல. ஆனா தேவ கிருபையில
அவங்கள நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், இன்னொரு நாள் எல்லாம் செய்தாங்க, அந்த ஒரு இன்னும் ஒரு வாழ்க்கை கொடுத்தீங்கன்னா அந்த ஒரு உனக்காக மட்டுமாவது நாங்க வாழ திரும்பத்தாங்கன்னு சொல்லிட்டு கேட்டேன். ஆனா ஆண்டவர் அவங்க அதிகப்படியா அவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு ஆண்டவர் நினைச்சாங்க போல இருக்கு. ஆண்டவர் தன்னுடைய பரமராஜ்யத்துக்கு அவங்களை எடுத்துக்கிட்டாங்க. ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். எங்க குடும்பத்துக்காக நீங்க ஜெபித்து கொள்ளும்படியாக நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. Thank you so much, Ami. சரியான ஸ்திரீயாய் அதாவது நறுமணத்தை பற்றி தேவன் தாமே அவருடைய நம்பிக்கையினால் ஆர்வப்படுத்துவாராக நாங்கள் எல்லாரும் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இப்போது அவருடைய நண்பர்கள் அண்ணனுக்கு அநேக நண்பர்கள் அவருடைய நண்பர்களின் சார்பாக ரயில்வேஸ்ல இருக்கிற மிஸ்டர் மன்மோகன் அவங்க அண்ணனை குறித்து சாட்சி சொன்னாங்க. அதாவது சகோதரர்களும் அதிக சொந்தமாக பேர் உண்டு என்று சொன்னது போல அண்ணனுக்கு நிறைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அதுல இன்னும் முக்கியமான ஒருவர். அவர் அண்ணனை பற்றி சில வார்த்தைகள் சொல்வார். மறைந்த தோழர் மோகன்ராஜ் அவருடைய நினைவுகளை பகிர்ந்து கொள்ளக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற அவரது துணைவியார் பிரேம், மருமகள் நான்சி உட்பட அவருடைய சகோதரர்களே, உறவினர்களே, அவரது நண்பர்களே, ஓய்வூதிய தோழர்களே, கிட்டத்தட்ட மோகன்ராஜ் எங்களோடு ஒரு 30 ஆண்டு காலம் பயணித்தார். அதற்கு பிறகு ஒரு 12 ஆண்டுகள். இந்த 30 ஆண்டுகள் பயணித்த பொழுது கூட பணிமுனையில் பணி முடிந்ததற்கு பிறகும் ஒரு மணி நேரம் நீங்க எல்லாத்தோடையும் பேசிட்டு பல விஷயங்களை சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் போவார். அதற்கு பிறகு இருந்த அந்த 12 ஆண்டுகளில் வாரத்துல ஒரு நாள் சந்திப்போம். இடையில தொலைபேசியில ஒவ்வொருத்தரை பத்தியும் கேட்பார். மோகன் மட்டும் எங்களுக்கு உறவு இல்லை. மோகனுடைய அம்மா அவருடைய எங்களுடைய தோழர்களுக்கு நல்லா தெரியும். அவருடைய அனைத்து தோழர்களும் எங்களுக்கு பரிச்சயமானவர்கள். அது மட்டுமல்ல, அவருடைய துணைவியார், அவங்களுடைய சகோதர சகோதரிகள், அவங்க அப்பா, இவ்வளவு பேருமே எங்களுக்கு ரொம்ப பரிச்சயமான. மோகன்ராஜ் அவர்கள் சொல்லணும்னு சொன்னாக்க, நீங்களாம் பேசுனீங்க, ஆனால் ஆரம்ப காலத்துல கொஞ்சம் கோபப்படுறவராகவே இருப்பார். அவருடைய திருமண வாழ்க்கை என்பதும் வெளிப்பழக்கம் என்பதும் அவரை மாற்றியதில் அவருடைய துணைவியாரின் பங்கு என்பது மிகப்பெரியது. எனக்கு எல்லா விஷயத்திலுமே அவர் அவங்க சகோதரர்களை ஒரு ரோல் மாடலா எடுத்துட்டாரு. இருந்தாலும் அவருடைய மாற்றம் என்பது அவருடைய துணைவியாருக்கு பெரிய பங்கு சொல்றோம். அதே போல ஒரு டெக்னிக்கல் ஸ்கில், எந்த வேலையும் முழுக்கமா சொல்லணும். அதுவும் பர்டிகுலரா நீங்க இந்த கார்பென்ட்ரி ஒர்க்னாக்க அதுல மிகுந்த நுணுக்கத்தோட செய்வார். ப்ரொஃபஷனலா ஒரு கார்பென்ட்ரி இருந்தா கூட அவர் வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதை எப்படி செய்யணும், வேலையை முடிச்சதுக்கு அப்புறமேட்டு அதுல என்னென்ன குறைகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெளிவா சொல்லக்கூடிய. நீங்க ஷாப்புக்குள்ள இருந்தீங்கன்னாவே சாதாரண ஒரு ஆனருக்கு குழி போடுறதுல இருந்து எல்லா வேலையும் அவரா இண்டிவிஜுவலா எடுத்து செய்வார். அதே போல தான் இருக்கும் இடம், சுத்தி இருக்கிற இடம் சுத்தமா இருக்கணும்னு சொல்லி நினைப்பார். ஷாப்புக்குள்ள பாத்தீங்கன்னா வாஷ் பேஷன் இருக்கும். அந்த வாஷ் பேஷன் எல்லாரும் கை கழுவுவாங்க, பார்த்துக்கிட்டு தான் போவாங்க. வாரத்துக்கு ஒரு தடவை விம் பவுடரை வெளியில இருந்து வாங்கிட்டு அதை எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி அவ்வளவு சுத்தமா வச்சிருக்க கூடிய போல. அதே போல நீங்க அந்த கார்பென்ட்ரி ஒர்க்குன்னு சொல்லும் பொழுது எங்களுடைய அகில இந்திய மாதர் சங்கத்தினுடைய தலைவர் பாப்பா உமானாத் இறந்து போனாங்க. அப்ப அவங்க இறந்து போகும்பொழுது வேங்கார்கேட்ல இருந்து அவங்களுடைய உடல் என்பது எடுத்துக்கொள்ள வருது. சங்கத்தலைவர்ல வரியல் பண்றாங்க. அப்ப அடக்கம் பண்றதுக்கு முன்னாடி அந்த பெட்டி பாக்ஸ் வந்துருச்சு.
அந்த பாக்ஸ்ல வந்து அவங்கள வைக்க முடியல. உடனடியா இறங்கி அவரும் ஒரு தேவரும் வச்சு அந்த பாக்ஸையே ரெடி பண்ணி ஒரு மணி நேரத்துல அந்த குழுக்குள்ள இறக்குற அளவுக்கு ஒரு திறமையா இருந்த தோழர். எல்லோரிடமும் நல்ல பழக்கம். அது மட்டும் இல்ல, உதவி மட்டும் கிடையாது, அவர் பலருக்கு வேலையை உருவாக்கி கொடுத்தாருன்னு தான் சொல்லணும். கிராமங்களில் இருக்கக்கூடிய பையன்களை கூப்பிட்டு வந்து அவன் சுயமா ஒரு தொழில் செஞ்சுக்கணும்னு சொல்லி அவங்களுக்கு வந்து இந்த பள்ளி வேலையெல்லாம் செஞ்சு கொடுத்து இன்னைக்கு அவர்கள் எல்லாம் தனியா வந்து ஒரு வருமானத்தை ஈட்டுற அளவுக்கு செஞ்சிருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து உதவி மட்டும் கிடையாது, ஒருவரை உருவாக்குவதிலையும் மோகம். எல்லாத்துக்கும் ஒரு மரியாதையா பழகக்கூடிய தன்மை. மரியாதை என்பது வந்து ரொம்ப பெரியவர்களை பார்த்தீங்கன்னு சொன்னாக்க அவங்கள பார்த்தவுடன் 2 கையும் குப்பி வாங்கிறது, அவங்கள்ட்ட கனிவா பேசுறது, அந்த பேச்சுகளே வந்து பலவர்களை மோகன் வந்தாரா அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய அந்த நிலையை வந்து உருவாக்குச்சு. தொடர்ந்து நாங்க அவரு வரும்பொழுது சனிக்கிழமையில வருவாரு. கொஞ்சம் அவரோட பெரியவங்க இருந்தாங்கன்னாக்க அந்த 2 கையை அவர் கூப்பி வாங்க வணக்கம் அப்படின்னு சொல்றது, குழந்தைங்களை பார்த்தா வாங்கண்ணா அப்படின்னு சொல்றது. இன்டோர் டெக்கரேஷன்ல வந்து மிக ஆர்வமுடைய தோழர். ஒரு வீட்டுக்கு போனா அந்த ஷோகேஸ்ல எப்படி பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க, அவையெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு சின்ன ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணுவாரு. அப்பதான் அது வந்து 100% முழுமையாகும். அப்படிப்பட்ட ஒரு தோழர். அப்ப இப்ப கூட வந்து ஒரு ஜனவரி மாசத்துல ஒரு நாள் வந்தாரு. ஒரு 3 வயசு உள்ள ஒரு குழந்தை, நான் சொல்றேன் தாத்தா வந்திருக்காருங்க, இன்னொன்னு அங்கிள் அப்படின்னு. அந்த அளவுக்கு ஹெல்த்தியா உடம்ப பார்த்துக்கிட்டு நல்லா இருக்கிற தோழர் தான். நாங்கள் அவர் மருத்துவமனையில் சேர்ந்தது வந்து கடைசி நாள் வரலும் அவரை பார்த்துட்டு இருந்தோம். ஆனா இப்படி ஒரு பிரிவு என்பது, அவருடைய பிரிவு என்பது எங்களுடைய குடும்பத்தில் இருக்க ஒரு பிரிவாக நாங்கள் பார்த்தோம். நாங்கள் கூட சொல்லுவோம், இவர் வந்து 2 கையையும் கூப்பி வணங்கும் போது சொல்றது, அவர் இடது வலது என்ற வித்தியாசம் இல்லாமல், சோத்தாங்கை பூச்சாங்க என்ற வித்தியாசம் இல்லாமல் அவர் எப்படி 2 கையையும் கூப்பி வணங்குகிறாரோ அதுபோல் எதிர்கவரை வந்து மேலோர் கீழோர் வலியவன் எளியவன் என்றெல்லாம் பார்க்காமல் உங்களை நான் மதிப்பேன் என்று சொல்வதற்கு அர்த்தம். அந்த அளவுக்கு இருந்தவர். அவருடைய செயல்கள் என்பதும் அவருடைய பேச்சு என்பதும் இன்னும் இவருடைய காதுகளில் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. அவருடைய வழியில் அடுத்த வரிசையில் நாங்கள் நிற்கிறோம். எங்களுடைய உயிர் போகிற வரையில இந்த குடும்பத்திற்கு நாங்கள் நிச்சயமாக உறுதுணையாக இருப்போம் என்ற உறுதியை அளித்து என்னுடைய ஆழ்ந்த வேதனையோடு என்னுடைய வார்த்தைகளை முடிக்கிறேன். Thank you so much, sir. இவ்வளவு நேரம் அடுத்ததாக சர்ச்ல இருந்து ஒரு ட்ரிபியூட் இருக்கு, அவங்களுக்கு முன்னாடி வந்துருங்க. இவ்வளவு நேரம் நம்ம சர்ச்ல சர்ச் பீப்புள், ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இடத்துல இருந்து ஒரு சாட்சி. இது நாங்க கற்றுடைய பிள்ளைகளாய் நீங்க எந்த வீட்டிலும் வெளியிலும் போகிற இந்த நம்ம கற்றுடைய நாமத்திற்கு சாட்சியாக வாழ நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். இப்போது எல்லாம் சர்ச்ல உள்ள தெரசா அவங்க உங்களுடைய மருமகள் சகோதரி அவங்க எழுதி கொடுத்த லெட்டரை வாசிக்கிறதுக்கு வந்திருக்காங்க. கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இது எங்க மதனிலாவோட சாட்சி. அவங்க சிக்கா இருக்கனால நேர்ல வந்து அவங்களால சாட்சி சொல்ல முடியல. சோ அவங்க எழுதி கொடுத்த லெட்டரை நான் படிக்கிறேன். நான் வீணாக ஓடியதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் உண்டாயிருக்கும். அப்படிதான் சாரும் சிஸ்டரும் இருந்தார்கள். சாரை பற்றி, முதலில் நீ நல்ல மனுஷனா இருந்தால் தான் நாம் விசுவாசியாக இருக்க முடியும். அப்படி ஒரு வாழ்க்கை ஊழியத்தில் வியாதியஸ்தர்களை பார்ப்பதும் தேவைப்பட்டவர்களுக்கு உதவி செய்வதும் வியாதியஸ்தர்களை சென்று பார்ப்பதும் தினமும் பிரேயர் பண்ணி 2 பேரும் ஜெபிப்பார்கள். எங்கள் குடும்பத்தில் என் கணவருக்கு, அதாவது எங்களோட ஃபாதர் மிகவும் பிடித்த நண்பர். மனுஷர்களை பார்வையால் நிதானிக்கும் தன்மை கொண்டவர். அருமையான குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்கு நன்றி. நியாய தீர்ப்பு நாளில் தேவநீதி முந்திக் கொள்ள கர்த்தரிடம் பிரேயர் பண்ணி கொள்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ சோ மச். இப்போ நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து போகிறோம். அவர்களும் கர்த்தருடைய நம்ம அழைக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல முடியும் பாஸ்டுவாங்க. ஜீவனோட இருக்கிறவங்க விசுவாசிக்கிறவங்க மறுத்தாலும் பிழைப்பான்.
சோ தேவனுடைய சங்கத்துல ஜனங்கள் இருக்கிறார். சோ இந்த ஜீவனுடைய வார்த்தையை கேட்டு நான் கத்திற்கு வார்த்தை வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மேம்படுவதாக. நாளில் அநேக சாட்சிகளை நான் கேட்டோம். நான் வந்து கண்டு கொண்டது வந்து அதாவது மேன் ஆஃப் ஃபியூ வேர்ட்ஸ், ரொம்ப இது மற்றவங்க ஹெல்பிங் டெண்டன்சி இதெல்லாம் இருந்துச்சு. நான் ரொம்ப ஜாஸ்தியாட்டே பேச மாட்டாரு. நானும் பார்த்து விஷ் பண்ணிட்டு போவேன், அவ்வளவுதான். அப்படின்னுதான் தெரியும். அவர் வந்து பல்லு இதெல்லாம் சரி முதல்ல எங்க வீட்டுக்கு கூட வந்தாரு. 2 பேர் வந்தாங்க. என் மனைவிக்காக வீடு அங்க கிராஃப்ட்வுட்க்கு வந்தாரு. இந்த என்னென்ன செய்யணும் எப்படி பண்ணணும்னு சொல்லி சொன்னாங்க. இந்த மாதிரி ஒரு ஹெல்பிங் டெண்டன்சி உள்ளதுதான். அது நீங்க சொல்லிட்டீங்க. நான் கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அவங்க போட்ட அந்த காடுல போட்ட அதே காரியத்தை தான் நான் உங்க மத்தியில சொல்ல விரும்புகிறேன். சாலமோன் ஞானி சொல்கிறான், விருந்து வீட்டுக்கு போவதை பார்க்கும் துக்க வீட்டுக்கு போவதனாலும் அங்கே எல்லா மனிதோட முடிவும் காணப்படும். உயிரோடு இருக்கிறவர்கள் இதை தங்கள் மனதிலே சிந்திப்பார்கள். நம்ம எல்லாம் உயிரோடு இருக்கோம். இதை கொஞ்சம் மனதில் இருந்து சிந்திச்சுக்கிட்டா நல்லா இருக்கும். மூடனுடைய நகைப்பிலும் ஞானியினுடைய கடிந்து விடுதல் நல்லது. ஒரு மனிதனுடைய துவக்கத்தை பார்க்கும் அதோட முடிவு நல்லது. இதெல்லாம் நம்ம வாசிக்கிறோம். அதனால ஒரு காரியத்துல துவக்கிறோம், அது நல்லபடியா முடிச்சாதான் நல்லது. இல்லாட்டி வாழ்க்கையின் அர்த்தமற்ற போகுது. அதனால அந்த வசனத்தை வாசிக்கும் போது பவுல் தன்னுடைய ஊழியத்தோட இறுதி நாட்களிலே இந்த வார்த்தையை அவர் சொல்லுகிறார். பொதுவாக எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, வாழ்நாளெல்லாம் விட்டுருவாங்க. கடைசி வரைக்கும் என்ன சொன்னாரு என்ன சொன்னாரு ரொம்ப தீவிரமா விசாரிப்பாங்க. சாவத்துக்கு ஐயோ என்னமோ சொல்லணும்னு நினைச்சாரு, அது தெரியாம போயிடுச்சே, சொல்லாம போயிட்டாரே அப்படின்னு ரொம்ப பதட்டு வைக்கிறவங்களா இருக்கிறாங்க. ஆனா வாழ்நாள் போது கண்டுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி உலகத்தெல்லாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அது போல இயேசுடைய அந்த 7 வார்த்தைகளை வந்து வருஷம் எல்லாரும் 40 நாள் எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த பக்தனுடைய வார்த்தையே இன்னைக்கு நாம் இறுதி நாட்கள் சொன்ன வார்த்தை. அது அவருக்காக மாத்திரம் இல்ல, தான் வாழ்க்கை வாழ்ந்தார், தனக்கு பின் வருகிறவர்கள் எப்படி இருக்கணும், வாழ்க்கைனா என்ன, இந்த வாழ்க்கை என்பதை நம்ம வாழ்க்கை புரிந்து கொள்ளணும் அப்படின்றதுக்கு தான் ஒரு 7 காரியங்கள் இருக்கிறார். 7 காரியங்களுக்கு 10 நிமிஷம் எடுத்தா 70 நிமிஷம் ஆயிடும். அவளையும் எடுக்க மாட்டேன். கொஞ்சம் கவனிச்சீங்கன்னாக்கா குறிப்பு எனக்கு கொடுத்தது 20 நிமிஷம். அதை விட சுருக்கமா நான் சொல்லிடுறேன். கவனிச்சிட்டீங்கன்னா போதும். அவர் தன்னுடைய இறுதி நாட்களே சொல்ல முதல் காரியம் சொல்கிறார், நான் இப்பொழுது பானப்பிரியா 2 தீமோத்தேயு புத்தகம் 4ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும் போது, நான் இப்பொழுதே பானப்பிரியாக வார்க்கப்பட்டு போகிறேன். நான் என் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இதனுடன் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதி உள்ள நியாயாதிபதிய கர்த்தர் அந்த நாளிலே அதை எனக்கு தருவார். எனக்கு மாத்திரம் இல்ல, அவருடைய பிரசன்னமாக விரும்புகிற யாவருக்கும் தருவார். அதனால மனிதத்தோட வாழ்க்கை அவர் வந்து எப்படி இயேசு மனுக்குலத்திற்காக தன்னை ஒப்பு கொடுத்து வாழ்ந்தாரோ, அதுபோல அவருடைய சீஷர் அந்த பவுல் என்ற பக்தன் தன் வாழ்க்கையை மனுக்குலத்திற்காக சபைக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு சாட்சி உள்ள ஒரு மனிதர். அதனால இந்த நாட்களிலே நமக்காக நான் இப்பொழுதே பானப்பிரியாக வார்க்கப்பட்டு போகுது நம்ம வாழ்க்கை. அது அந்த மனிதனாக இருந்தாலும் யாராவது நமக்கு இருந்தாலும், நான் முதல்ல இருந்ததோட இப்ப வந்து எனக்கு 1 hour வந்து ஆயுசு குறைஞ்சிருச்சு. ஒரு மணி நேரம் குறைஞ்சிருச்சு. ஒவ்வொரு செகண்ட் நம்ம ஆயுசு என்ன ஆகிட்ட போகுது, வாக்கிங் டுவர்ட்ஸ் கிரேட். ஆனா நம்ம வாழ்க்கையில இதேதான் பானப்பலி என்றால் மற்ற பழியெல்லாம் வந்து திரும்ப யூஸ் பண்ணலாம். ஆனா பானப்பலி அதுக்கு ஊற்றட்டாக்க ஊற்றுறதுதான், திரும்ப அதை எடுக்க முடியாது. ஒரு செகண்ட் நம்முடைய வாழ்க்கை திரும்ப பெற முடியாது. அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கை பயனுள்ளதா இருக்க வேண்டியது அவசியம். இங்க எல்லாம் பலன் பெறுகிற இடத்துல ஆண்டவரிடத்துல பலன் பெறுவதா இருக்கணும். So we should live for Christ. அதான் கிறிஸ்து எனக்கு ஜீவன் என்கிற அந்த பக்தன் சொல்வதை பார்க்கிறோம். சாவு எனக்கு ஆதாயம். அதனால முதல் காரியம், வாழ்க்கை என்பது ஒரு பானப்பலி. ஊற்றவற்றுக்காக ஆண்டவருக்கும் மற்றவருக்கு நாம் ஒப்பு கொடுத்து விட்டால் அது திரும்ப நமக்காக சுயத்துக்காக ஒருபோதும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இயேசு அப்படி வாழல, பவுல் அப்படி வாழல, ஒரு கிறிஸ்தவனும் அப்படி வாழ்ந்தான் என்பதற்கு பிரதர் ஒரு நல்ல சாட்சி. அது நான் இப்பொழுது பானப்பலி என் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. லைஃப் வந்து இட் இஸ் பில்கிரிமேஜ். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது. கையூரிலிருந்து பொய்யூருக்கு வந்து மெய்யூருக்கு நாம் போகிறவர்கள். நம்முடைய தாய் கேட்டதுல பிறக்கிறோம், பிறந்த உலகத்துல வாழ்கிறோம். வாழ்ந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆயுசு. எனக்கு 78 years 78 வயசு. ஒவ்வொருத்தரும் ஒரு ஆயுசு. எனக்கு வீட்டுல இருந்த எங்க அண்ணன் 2 பேரும், எனக்கு பெரியவங்க 2 பேரும் கர்த்தருக்குள் அடைந்தார்கள்.
நம்முடைய வாழ்க்கையை வாழ்கிற வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்படி வாழ்கிறோம் என்பதை, எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு சகோதரர் நல்ல ஒரு முன் உதாரணம். அதே மாதிரி பவுல் ஒரு முன் உதாரணம். அதை சொல்ல ஒரு பிரயாணம். நம்ம வந்திருக்கிறோம், இன்னைக்கு இங்கேயே இருக்க போறதுல யாரும் இல்லை. இந்த உலகம் நமக்கு சதம் அல்ல, ஒரு இடத்துக்கு தான் போகணும். எங்க போக போறோம் அது தீர்மானிச்சு. மனிதனை எல்லா ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் சுதந்திரம் கொடுத்தாரு. மனிதனுக்கு சுயாதீனத்தை கொடுத்தா ஃப்ரீ வில். அதனால 2 வழி இருக்கு, ஜீவனுக்கு போகிற மார்க்கம், அழிவுக்கு போகிற மார்க்கம். இதை தீர்மானிக்கக்கூடிய ஒரு உரிமையை மனிதனுக்கு ஆண்டவர் கொடுத்துட்டார். அதான் ஆதியாகமத்துல படைப்பு வந்து பழத்தை நிறைய பேர் கேள்வி வைப்பாங்க, அவன் உழுவான் தெரியுமில்ல, அப்படியே பழத்தை வச்சாரு. மிருகங்களுக்கும் பறவைக்கும் மட்டும் யாருக்குமே பழத்தை வைக்கல, மனிதனுக்கு மாத்திரம் தான் அந்த பழத்தை வச்சாருனாக்கா, யூ ஹேவ் டு டிசைட் யுவர் இட்டர்னிட்டி. ஒரு நிச்சயத்தை தீர்மானிக்கிறது உன் கையில கொடுத்துட்ட. ஆனா நல்வழி எது, தீவை எது என்பதை தெரிஞ்சு விடணும். அதனாலதான் அந்த பழத்தை வச்ச, அந்த பழத்தை வச்சதே அவனுக்கு அது சுதந்திரம் சுயாதீனம் இருக்கு ப்ரூஃபே அதுதான். அந்த பலன் என்னன்னாக்கா, அவன் நம்ம மிருகத்தை போலதான் வாழ்ந்து மடிப்பு. அதனால இந்த வாசம் பிரிக்குது. அதனால பவுலுடைய பக்தன் என் தேகத்தை விட்டு பிரியும் காலம். அவர் மாத்திரம் இல்ல, பேதுரு என்ற இன்னொரு சீசன், அவர் அதேதான் சொல்றாரு, கர்த்தர் எனக்கு சொன்னபடியே நான் என் தேகத்தை விட்டு இந்த கூடாரத்தை விட்டு போகும் காலம்ன்றார். அதனால நம்ம வாழ்க்கையிலே இது ஒரு கூடாரம், ஒரு டெம்பரரி பிளேஸ் தான். ஆனா நித்திய இடம் என்று ஒன்று உண்டு. அந்த இடத்துக்கு தான் நம்ம போக போறோம். எந்த இடத்துக்கு போக போறோம்? ஏன்னா எல்லாம் ரயில்வேல, ரயில்வே புக் பண்ணும்போது இங்க இருந்து எங்க போக போறோமோ அங்கதான் புக் பண்ணுவாங்க. இப்பயே புக் பண்ணிக்கலாம் எங்க போக போறோம்ன்றது. அது நீங்க தீர்மானிச்சுங்க, அவரை ஒரு கையில விட்டு விட்டார் ஆண்டவர். அதனால இட்ஸ் பிரயாணம். வாழ்க்கை என்பது ஒரு பிரயாணம், அதை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். 3ஆவது காரியம், வாழ்க்கை நல்ல பானத்திலே வாழ்க்கை இதயத்திற்கு பிரியங்கள் நல்ல போராட்டத்தை போராடுறாங்க. போராடுறவங்க எல்லாரும் வந்து பந்தயத்துல ஓடுறோம். எல்லாரும் போராட்டம் என்பது நல்ல போராட்டம் இருக்கும். அதுல ஒரு வசனத்தை போட்டாங்க, பாட்டு பாடுறாங்க, கர்த்தர் எனக்கா யுத்தத்துல ஜெயித்து வெடிப்பாரு. கர்த்தர் செஞ்சு முடிச்சுட்டாரு, நம்ம தான் போராடணும். 3 விதமான போராட்டம். ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக வருகிற போராட்டம், ஒரு தங்க வர மாதிரி. எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல 10 கர்த்தரோட சத்துவத்தின் வல்லமையும் பலப்படுது. ஏனெனில் மாம்சத்தோட ரத்தத்தோட நல்ல திரைத்தினோடு அதிகாரங்களோடு நமக்கு போராட்டம் உண்டு. அதனால தீய சக்திகளோடு கூட, மற்றவர்களுடைய கேட்டிலே அழிந்து கொண்டு போகக்கூடிய சக்திகளோடு கூட நம்ம போராட வேண்டியது அவசியம். நீங்க பேப்பர் எல்லாம் படிக்கிறீங்க. நீங்க பேப்பர் எல்லாம் படிக்கிறது வந்து இன்னைக்கு நடக்கிற அக்கிரமம் எல்லாம் ரொம்ப கம்மிங்க. இதெல்லாம் ரொம்ப டிப் ஆஃப் ஐஸ்பர்க். நீ வரப்போகிற நாட்கள் ரொம்ப கொடூரமா நடக்கும் போது, முன்னாடி சொல்ற நோவாவின் நாட்கள் நடந்தது போலவே மனுஷத்துவான இயேசு வரப்போகிற நாட்கள் நடக்கும் அப்படின்றாரு. நடக்கதான் போது. இந்த பைபிள் உண்மை என்பதற்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு இருக்க இஸ்ரவேலின் சாட்சி, அது இருக்க எக்ஸிபிஷன், அதெல்லாம் அகழ்வாராய்ச்சி எல்லாம் சாட்சி. புரியுங்களா? அது வந்து நோ ஒன் கேன் ஸ்டாப் இட் ஆர் டினை. மறக்க முடியாது, நிறுத்தவும் முடியாது. அவன் சொன்னது நிச்சயமா நடக்கும். அதனால இந்த காரியத்துல வாசிக்கும் பொழுது இந்த போராட்டம் எப்படிப்பட்டதா இருக்கு. எனவே தீய சக்திகளோடு கூட நம்ம உலகத்துல வந்து எல்லாம் போராடுறாங்க. ஆனா சுயத்துக்காக போராடுகிறோம் இருக்காங்க. ஆனால் நல்ல காரியத்திற்காக போராடி நம்முடைய ஆத்துமாவை காத்துக் கொள்ளுதல் அவசியம். அதனால நல்ல போராட்டம் என்னன்னா, we should fight according to the law. சட்டத்தின்படி மல்யுத்தம் பண்ணணும். ஒருவன் சட்டத்தின்படி மல்யுத்தம் பண்ணாவிட்டால் முடிசூட்டப்பட மாட்டான். ஓடுறோம், டிராக்ஸ்ல ஓடுறோம். டிராக்ல ஓடும்போது ஃபர்ஸ்ட் வரவனுக்குலாம் ஃபர்ஸ்ட் வராது. டிராக்கை கட் பண்ணாக்க டிஸ்குவாலிஃபை ஆயிடுவான். அதனால கொடுக்கப்பட்ட டிராக்ல அவங்க ஓடணும். அது நமக்கு ஆண்டவர் வைத்திருக்க நியமத்திலே நம்ம வந்து டிராக் கட் பண்ணக்கூடாது. போனாதான் நமக்கு வந்து அந்த பரிசு பகுதி கிடைக்கும். அது மாதிரி வாழ்க்கை என்பது நல்ல ஒரு போராட்டம். நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்தேன். லைஃப் இஸ் எ ரேஸ், ஓட்ட பந்தயம். லைஃப் இஸ் ரேஸ்னாக்கா உலகத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான உண்டு. 100 மீட்டர், 200 மீட்டர், ஹர்டில்ஸ் இருக்கு, 400 மீட்டர், 1200 மீட்டர், 1600 மீட்டர். இப்படி வந்து அப்புறம் அது மாற்றம் இப்பெல்லாம் 5000, 10,000 கிராஸ் கண்ட்ரி ரேஸ். இந்த மாதிரி நிறைய போராட்டங்கள். இந்த எதுக்கு சொல்றேன்னாக்கா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கால அளவு இருக்கு. ஆரம்பத்திலேயே அபார்ட் ஆகிற பிள்ளைங்க இருக்கு, தொடர்ந்து கொஞ்ச நாள் மறிக்கிறவங்க இருக்கிறாங்க, வாலிபத்துல மறிக்கிறவங்க இருக்காங்க, வயதாகி மறிக்கிறவங்க இருக்காங்க, ஒளிதாய் இருக்கிறவங்க இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் ரன்னிங். இந்த வாழ்க்கையிலே நாம் ஓடுகிற ஓட்டத்திலே நம்ம வந்து நல்ல ஓட்டப்பந்தயம். அந்த ஓட்டப்பந்தயத்திலே ஓடும்போது 1:9 24வது வசனத்தை வாசிக்கும் எல்லாம் தெரியும். ரயில்வேல இருக்கிறவங்க உங்க ரயில்வேக்கு நான் வந்து டீம்ல நான் வந்து ஃபுட்பால் விளாண்டுருக்கேன். கிரவுண்ட்ஸ்ல நிறைய மேட்ச் விளாண்டுருக்கேன். அப்ப எல்லாம் பார்க்கும்போது என்ன பண்ணுவோம், மினிமம் ஒரு
சட்டை, ஒரு ட்ரௌசர். எவ்வளவு போல மினிமம் ட்ரெஸ் இருக்க முடியுமோ அவ்வளவு போல மினிமம் ட்ரெஸ் இருந்தாதான் ஓட்டம் பந்தயத்துல ஓட முடியும், விளையாட முடியும். முதல்ல மூட்டையை தூக்கி வச்சுட்டு விளையாட முடியாது, ஓட முடியாது. அதனால நம்ம வாழ்க்கையில தேவையில்லாத கவலைகளை நம்ம வாழ்க்கையை வைத்துக் கொண்டு நம்ம ஓடவே முடியாது, ஓடவும் கூடாது. நேற்று கூட ஒரு இடத்துல ஒரு கல்யாணத்துல சாப்பாடு வச்சாங்க. சாப்பாடு வைக்கும்போது என்ன சொன்னாங்க, ஒருத்தர் பார்த்துட்டு பாஸ் அவன் என்ன பண்ணா ரொம்ப கவனிக்கணும்ட்டு அவர் என்ன பண்ணாரு, ஐயா பாஸுக்கு பீஸ் வைங்க அப்படின்னாரு. பிரியாணில பீஸ் வைங்க, எனக்கு பீஸ் இருக்கு அது போதும் அப்படின்ட்டு. இந்த காலத்திலே ரொம்ப 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 ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை சுகமா நீங்க வாழணுமா, சமாதானம் முக்கியம். ஒரு வீட்டுக்கு 10-15 வீட்டுக்கு போனாக்கா நீங்க அவளை ஆசீர்வதிங்க. நீங்க கூறின ஆசீர்வாதம் சமாதானம் அந்த வீட்டுல தங்கி இருக்கு. அதை விட பெரிய ஆசீர்வாதம் உலகத்துல எவ்வளவு சொத்து இருந்தாலும் ஒரு நிம்மதி வேண்ட, ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை, எவ்வளவு இருந்தாலும் நிம்மதி இல்லாத வாழ்க்கை. இந்த எதிர் வச்சுனாக்கா, அந்த சமாதானம் அந்த வாழ்க்கையில இருந்துச்சுனாக்கா உடல் எல்லாம் இந்த வாழ்க்கையெல்லாம் ஆரோக்கியமா இருக்கும். போராட்டங்கள் இருக்கலாம், ஆனா சமாதானம். ஏன்னா ஆண்டவன் கொடுக்கிற சமாதானம் உலக பிரகாரமா வருகிறது அல்ல. சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன், எந்த சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரமா கொடுக்கறதுல உங்க இதயம் கலங்காம பயப்படாம இருப்பாங்க. ஏன் வச்சுட்டு போறாருனாக்கா, அனுபவிக்கிறது அனுபவிக்காத உன் கையில இருக்கு, என் கையில இருக்கு. கொடுக்கல செய்யல அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால மனிதன் அவன் தீர்மானித்து கொடுக்கிறது. அதுக்கான வார்த்தைகளையும் வழியையும் ஆண்டவர் காட்டிவிட்டார். அதனால அந்த மாதிரி இருந்ததுனால இயேசு சிலுவையை பாடுபடும் பொழுது, ஆண்டவரை இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவருக்கு நம்பி அவங்களுக்கு கொஞ்ச நெஞ்சமா செஞ்சாரு. 1500-2000 வருஷமா அந்த சந்ததியை ஆசீர்வதித்து வந்தார், நடத்தி கொண்டு வந்தார். கீழ்ப்படியாமல் போனதுனாலே 2000 வருடம் இஸ்ரேல் ஜனங்கள் சேவைப்பட்டு போனார்கள். ஆனால் கைவிடல. இன்னைக்கு மறுபடியும் 1947 திரும்ப சேர்த்தார். இந்த இஸ்ரேல் ஜனங்கள் தான் இந்த பைபிளுக்கு சாட்சி. உலகத்துல 4 தலைமுறை 5 தலைமுறைக்கு முன்னாடி தாத்தா பாட்டி யாராச்சும் சொல்ல முடியுமா? ஆனா அந்த ஒரு மக்கள் தான் இன்னைக்கு 4000 வருஷத்துக்கு முன்னாடி எங்க தாத்தா பேரு ஆபிரகாம். இன்னைக்கு நம்ம ஊர்ல மணிப்பூர்னு சொல்றோம் இல்லையா, மணிப்பூர்ல ஒரு குரூப் அவங்க சொல்றாங்க, நாங்க இந்த சந்ததியிலே பிறந்தவர்கள். இன்னைக்கு அவங்க எல்லாம் DNA டெஸ்ட் பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு கூப்பிட்டுட்டாங்க. இந்திய கவர்மெண்ட் அலோவ் பண்ணிடுச்சு. அவங்க இஸ்ரேலுக்கு போறாங்க. இப்படி உலகம் DNA டெஸ்ட் எடுத்து இவர்கள் எல்லாம் இஸ்ரேலர்கள். இந்த மாதிரி கடைசி நாட்களில் கூட்டி சேர்க்கணும் என்று சொன்ன வார்த்தைகளின்படி அவர் செய்ய போகிறார். அதனால வசனமோ கர்த்தருடைய வசனமோ என்றைக்கு நிலைத்திருக்கும். அதனால கடைசி நாட்கள் வாழ்கிறோம். வாழ்க்கை என்பது பலி, வாழ்க்கை என்பது பிரயாணம், வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம், வாழ்க்கை என்பது ஒரு பந்தயம், வாழ்க்கை என்பது ஒரு பரீட்சை. அப்படின்னாக்கா இந்த கடைசி நாட்களிலே அந்த இயேசு மேல ஒருத்தர் நம்பிக்கை வச்சு நிக்கிறானா நிக்கலையா? பள்ளிக்கூடத்துல சேர்க்கிறோம், பாடங்கள் சொல்லி தராங்க, ஒரு ஸ்கூல்ல ஒண்ணு சொல்லி தராங்க, நல்ல டீச்சர் சொல்லி கொடுத்தா நல்லா படிக்கிறாங்க, எல்லாருமே நல்லாவா படிக்கிறாங்க? எவன் அதுல அக்கறை எடுத்துக் கொள்கிறானோ அவன் தான் நம்ம பாடத்தை ஒழுங்கா படிச்சு பரீட்சை எழுதுவான். பரீட்சை எழுதி அது யார் பாஸ் பண்ணுறானோ அவன் தான் அடுத்த வகுப்புக்கு போக முடியும், முன்னேற முடியும். அது போல நம்ம வாழ்க்கையில நம்ம வாழ்க்கை இவ்வளவு பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தாலும் அவைகளுக்கு கூட ஆண்டவரை நம்பி இயேசுவை நம்பி நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு வாழ்க்கையும் ஒவ்வொரு சந்தர்ப்ப சூழ்நிலையும் போக வேண்டியது அவசியம். நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை காண்பான். விசுவாசிக்கிறவங்களுக்கு எல்லாம். எனவே என்னுடைய வாழ்க்கை வெறும் கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்து மாத்திரமல்ல, ஒவ்வொரு சந்தர்ப்ப சூழ்நிலையும் தேவன் உண்மையிலராக இருக்கிறார். அந்த உண்மையில தேவன் இந்த ப்ராப்ளம் பிரச்சனையை காப்பாற்றுவார் என்று நம்ம விசுவாசிக்கிறோம். நான் சொல்றது நடக்க போற சம்பவம் நோவாவின் நாட்களிலே எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்தில் நடக்கும். அப்படிதான் நடக்க போகுது. 7 வருஷத்துக்குள்ள இருக்கு. இஸ்ரேல் ஜனங்கள் ஒரு அக்ரிமெண்ட் போட போறாங்க. அந்த அக்ரிமெண்ட் போட்டு அந்த காலையத்தை கட்டுவாங்க. அதுல இருந்து இங்க இருக்க யாரும் 7 வருஷம் நடக்க வச்சுங்க. அந்த 7 வருஷத்துக்குள்ள உலகத்துடைய பாப்புலேஷன் பாதியா குறையும். ஏன்னா பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பட்டயம், மிருகத்தினுடைய தாக்குதல் இதெல்லாம் நடக்க போது நீ நம்புறீங்களோ நம்பலையோ நடக்கும். ட்ரெயின் மாதிரி இல்லை, நம்ம வந்து கொண்டு இருக்கிறது, எதிர்பார்க்கப்படுகிறது. ஸ்டேஷன்ல உட்கார்ந்து ரொம்ப சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இல்ல, குறித்த காலத்துல வரும், குறித்தபடியே நடக்கும். அதனாலதான் பாரத்தோடு கூட அன்போடு கூட சொல்லிக் கொள்கிறேன். எனவே நம்ம வாழ்க்கை இந்த கடைசி நாட்களிலே அந்த விதமான ஒரு விசுவாசம் மக்கள் இருக்கணும். அந்த விசுவாசத்தை உள்ளுக்குள்ள ஏற்றுக்கொண்ட மதம் வர சொல்லுங்க. மதம் மனிதன் ஏற்படுத்துகிறது. நம்முடைய மனம் மாற வேண்டியது அவசியம். வானத்தை பூமி உண்டு அந்த தேவனை நாம் விசுவாசிக்கிறோம்.
ஏசாயா 45:20 சொல்கிறார், பூமி எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள், நானே தேவன், வேறு ஒருவரும் இல்லை என்று சொல்லுகிறார். எனவே நம்ம வாழ்க்கையில அந்த பந்தயம், இந்த பரீட்சை, அந்த பரீட்சையில பாருங்க, பக்தி இருக்கிறது எல்லாருக்கும். ஒரு 45 டிகிரிக்கு ஒரு கோணம் அப்படின்னு சொல்லி டீச்சர்கள் கொஸ்டின் மார்க் போடுறாங்க. இந்த 45ல 44 போட்டாலும் தப்பு, 46 போட்டாலும் தப்பு. யாரு போய் டீச்சர்ட்ட ஏன் தப்பு போட்டீங்கன்னு யாரும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா 45ல 45. ஆண்டோட வார்த்தை என்னவோ அந்த வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும். 12:48 வாசிக்கிறோம், என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாததை நியாயம் இருக்கிறது, நான் சொன்ன வசனமே அவனுடைய கடைசி நாளில் நியாயம் இருக்கும். செக்ஷன் 142:3 அந்த மாதிரி அவர் என்ன எழுதி கொடுத்தாரோ இந்த வசனத்தின் அடிப்படையில தான் ஆண்டவர் நியாயம் இருக்க போகிறார். அவன் மனசாட்சி அவன் எழுதி காரியத்தில் இல்லை, இந்த வசனத்தின் அடிப்படையில. ஆனா இது நல்லது, நல்ல வசனத்தை படிக்கணும், வீட் படிங்க, அதை விசுவாசிங்க, ஆண்டவர் கற்றுத்தருவார், ஆண்டவர் நடத்துவார். வாழ்க்கை என்பது ஏன்னா விசுவாசத்தை துவக்கிறவர் முடிக்கிறவர், இடையிலே விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். அப்ப வாழ்க்கை என்பது பரீட்சை, 3வது பலி, 2வது பிரயாணம், 3வது போராட்டம், 4வது நம்ம வாழ்க்கையில அது பந்தயம், 5வது பரீட்சை. அதுக்கு அடுத்து சொல்லுறார், நல்ல போற ஓட்டத்தை முடித்த விசுவாசத்தை காத்துக்கொண்டு ஈடுபடும் நீதி கிரீடம், நமக்கு ஒரு பரிசு பொருள் அவருக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அவங்க சுயநலக்காரர், இயேசு சுயநலக்காரர் அல்ல, பவுல் சுயநலக்காரர் அல்ல, நாமும் சுயநலக்காரர் அல்ல. நீங்க கவர்மெண்ட்ல வேலை செஞ்சீங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சா நல்லா இருக்கும். ஏன் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சா பென்ஷன் கிடைக்கும். பிரைவேட்ல போனாக்க சம்பளம் கிடைக்கும், ஆனா பென்ஷன் கிடைக்கும். அதான் போராடி பெற்றுக்கிறாங்க எல்லாரும். இங்கே நம்ம வாங்குறது எல்லாம் பென்ஷன், அங்க கிடைக்க போறதுதான் சம்பளமே. அவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருது. பென்ஷன் வேணுமா, சம்பளம் வேணுமா, ஒரு நாள் 2 நாள் நித்தியத்துக்கும் அவன் அவனுடைய கிரியை தான். அநியாயம் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமா இருக்கும் அசுத்தமா இருக்கட்டும், நீதி உள்ள நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ள இன்னும் பரிசுத்தமான மெயின்டைன் தட் ஸ்டாண்டர்ட். அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறதுன்றார். அதனால கடவுளுக்கு நமக்கு உள்ள காரியம் இதுதான். அதனால அந்த ஐயம் நம்ம பிரதர் மோகன்ராஜ் அவ்விதமாய் வாழ்ந்தார். அந்த பரிசு பொருளை அவர் பெற்றுட்டார். கடைசியா ஒருத்தர் அந்த வார்த்தை சொல்றாரு, 7வது என்ன சொல்கிறார், நீதிபதிகள் நீதி கிரீடம் வைக்கப்பட்டிருக்கு, நீதிபதி ஞாபகம் கத்திர நாளில் தருவார், எனக்கு மாத்திரம் இல்ல அது பிரசன்னமாகவே விரும்புகிற யாவருக்கு. சோ இட் இஸ் அவர் ஆப்ஷன். எனக்கு அந்த பரிசு பொருள் வரும், எனக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேணும், எனக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப் வேணும், எனக்கு இது வேணும் அது வேணும், இது பரிசு பொருள் யாருக்கு வேணுமோ அதை விரும்புகிற யாவருக்கும் அதை தரும். விருப்பம் இருக்கா இல்லையா, அது நம்ம அவங்க கையில ஆண்டவர் விட்டுட்டார். அது ஆதாமேவளுக்கு அதே தான் விட்டுட்டாரு. விருப்பம் இருந்தால் சாப்பிட்டீங்கன்னா சாப்பிடாம இருந்தீங்கன்னா எந்திரைக்கு வாழ்ந்திருப்பார். மீறி சாப்பிட்டான் வாழ்ந்தா அதனுடைய அன்பு, அதனுடைய பலன் தான் இந்த மரணம். ஒரே மனுஷனால பாவம், பாவத்தினால மரணம் உலகத்தில் பிரவேசித்தது போல எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போல இதுவுமாய். ஆனால் ஒரு நாளிலே ஆதாம் மூலமா எப்படி மரணம் வந்ததோ அது போல இயேசு மூலமா எல்லாரையும் உயிரோடு எழுப்ப போகிறார். புரியுங்களா? அதை தன்னுடைய செயல்களின் மூலமாக அற்புதமா செய்து காட்டது மாத்திரமல்ல, அவரே 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து அந்த அதிகாரத்தை வச்சிருக்கிறார். எனவே அந்த நாளிலே எல்லாரும் எழுப்ப போகிறார். எழுப்ப போகும்போது நமக்கு என்ன பலன் கிடைக்க போகுது, பரிசு பொருள் கிடைக்க போகுது. எனவே நீதியுள்ள நியாயத்தை கர்த்தர் அந்த நாளிலே அதை எனக்கு தருவார். எனக்கு மாத்திரமில்ல, அவருடைய வருகையை எதிர்பார்த்த யாவருக்கும் தருவார். பாரபட்சம் இல்லாதது. ஆனால் அவருடைய எப்படி எழுதினாலும் அதுக்கு தகுந்த மார்க்கு டீச்சர் கொடுப்பார். அதே மாதிரி ஆண்டவன் அவனுடைய செய்கையோ அவனுடைய விசுவாசம் அவனுடைய வாழ்க்கை அதற்குரிய பலன் அவருடைய சகோதரருக்குரிய பலனை கர்த்தர் வைத்து விட்டார். ரிசர்வ்டு அவருக்கு கிடைக்க போகிற பரிசு பொருள் ரிசர்வ் ஆயிடுச்சு. நமக்கு இது போதுமா அது போதுமா, அது பவுல் சொல்லுறா முடிக்க போற 1:21 சொல்லுறார், கிறிஸ்டியனுக்கு ஜீவன் செத்த ஆண்டோட்ட போறது எனக்கு ரொம்ப நல்லதான் இல்லைங்க. ஆனா இதை உயிரோட வச்சிருக்கிறாரு, அது எதற்காகனாக்கா இன்னும் என் கிரியைகளுக்கு என்ன உண்டு, பலன் உண்டு அப்படின்னு. அதனால செய்கின்ற ஒவ்வொரு நன்மையான காரியங்களுக்கும் பலனை ஆண்டவர் தருவார். அதுபோல சகோதரர் செஞ்ச எல்லா நன்மையான காரியங்களும் பலனை அவர் ஒரு நாளிலே பெறப்போகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம எதை பெறப் போகிறோம் அதை சிந்தித்துக் கொள்வோம், தீர்மானிப்போம். கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக.
தேங்க்யூ சோ மச் பாஸ்டர். ரொம்ப அழகா மனுஷனுடைய வாழ்க்கை யாருமே ஒரு வார்த்தையும் மறுக்க முடியாது. வெறுமனே ஒரு ஓட்டப்பந்தயம் போல, ஒரு போராட்டம் போல, ஒரு பரீட்சை போல, ஒரு பங்கை போல அது ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஆனா மனுஷனுடைய வாழ்க்கைக்கு ஒரு முடிவு, எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்கு. முடிவுடைய பறவைகள் மற்ற ஜீவராசிகள்லாம் அதோட முடிய போகுது. ஆனா நமக்கு நம்ம வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு பலம் இருக்கிறதுல ஆகியது அழியாமையும் சாங்கியமான ஒரு சாவாமையும் தவிர்த்து கொள்ளும் போது படுகிறது. இந்த பூமியை நம்ம பார்க்கிற எல்லாமே அழிய போகிறது. எல்லாருடைய சரீரமும் சாக போகிறது. அழியாமையையும் சாவாமையையும் தவிர்த்து கொண்டதுனால் அழியாவது உண்மையாக கட்டுரை வளர்த்தவர்களுக்கு இருக்கிறதாகவும் சாவாமல் உள்ளவர் ஒரே ஒரு தேவன். தேவனையும் அவருடைய நாட்டையும் பற்றி கொண்டு யாருக்கும் நிச்சயமாக வரவும் ஜெயமாக முடியும். அப்படிங்கிற பாக்கியத்தை பெற்ற கல்வி என்ற ஸ்தோத்திரம் போதும் அந்த மகன் நான் சொன்னது ஒரு நன்றி கொடுத்தலும் ஒரு சின்ன பாடல். வந்து எல்லாருக்கும் நன்றி. நான் டைம் ரொம்ப எடுக்க மாட்டேன், ஏன்னா ரொம்ப லேட்டா போயிட்டு இருக்கோம். ஷெட்யூல்ல இருந்து ஒரு 20 மினிட்ஸ்க்கு மேல டிலே இருக்குது. ஒரு வார்த்தை சொல்லணும் அப்படின்னா, அவரை மாதிரி எனக்கு ஒரு அப்பா வந்து இந்த உலகத்துல யாருமே இருக்க முடியாது. உலகத்துல the best dad, like he is my best dad. அவர் வந்து அவருடைய லாஸ் வந்து எங்க குடும்பத்துக்கும் ஃபேமிலிக்கு மாத்திரமான லாஸ் இல்ல, டோட்டல் சொசைட்டிக்குமான லாஸ். ஏன்னா அவர் வந்து அந்த டென்டல் ஒர்க் மூலியமா பலரை வந்து சிரிக்க வச்சிருக்கிறாரு. இன்னும் பல வருடங்கள், ஏன்னா அப்பா செஞ்சது ரொம்ப வருஷம் தாங்கும், பல வருடம் பலர் சிரித்து கொண்டே இருப்பாங்க. எத்தனையோ பேர் நல்லா சாப்பிடுறதுக்கு அந்த ஃபுட் செட் எல்லாம் செஞ்சு, அவருடைய டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் வந்து, நான் மெக்கானிக்கல் இன்ஜினியர் தான், ஆனா வந்து யூடியூப்ல எல்லாம் பார்த்துதான் நாங்க மெக்கானிக்ஸை கத்துக்கிட்டோம். ஆனா அப்பா எப்படி அந்த மெக்கானிசம் கத்துக்கிறாங்கன்னு தெரியல. எல்லாத்தையும் உடனே அந்த டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் அந்த அளவுக்கு கிராஸ் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு பெஸ்ட் டேட வந்து எனக்கு கொடுத்தாங்க. இன்னொன்னு ரொம்ப வந்து கரிசனை உள்ளவராக இருந்தார். he begins with the end in mind. ஸ்டீபன் கவேதுல வந்து அந்த 7 பிரின்சிபல்ஸ் வரும். he to begin with the end in mind. கடைசியில் என்ன வரப்போகுதுன்றது அவருடைய தரிசனத்துல அவர் பார்த்திருக்காரு. எங்க குடும்பத்தை ஒரு தரிசன பார்வையோடு நடத்தி சென்றாரு. என்ன எல்லாருக்கும் வழி நடத்தி சென்றது ஒரு தரிசனம் அவருக்கு இருந்துச்சு. என்னுடைய வீட்டினுடைய கட்டுமான பணியில வந்து அவர் வந்து அவருடைய பங்கு அள தெரியாது, எல்லா விஷயத்தையும் அவர் ஓவர்சீ பண்ணிட்டாரு. அவர் வந்து எங்களுக்கு வந்து பிசிக்கலா அதை வந்து தாங்க முடியாத ஒரு விஷயம் தான். ஆனால் நாங்க வந்து குடும்பமா வந்து வந்திருக்கிற ஒவ்வொருத்தங்களுக்கும் நாங்க நன்றி செலுத்துகிறோம். எங்க அழைப்பை ஏற்று முதலாவது ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்றேன். அப்பாவுடைய வாழ்க்கைக்கான ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்றேன். வந்த பாஸ்டர்ஸ் ஒவ்வொருத்தங்களுக்காக, பாஸ்டர் தன்ராஜ், பாஸ்டர் ஜூ, பாஸ்டர் அம்ப்ரோஸ், ரெவரண்ட் ராஜதுரையா வேலூர்ல இருந்து, அதுக்கப்புறம் சென்னையில இருந்து, அப்புறம் இங்க நம்மளுடைய ஐஸ்வர்யா எஸ்டேட் பக்கத்துல இருக்கிற சொந்தங்கள், அதுக்கப்புறம் தக்ஷின் ரயில்வே பென்ஷனர்ஸ் யூனியன், இந்த ஹால கொடுத்த உங்களுக்கு, அதுக்கப்புறம் வந்து PA சிஸ்டம் நம்மளுக்கு நன்றாக, இந்த டிவி, அதுக்கப்புறம் யூடியூப் லைவ் போயிட்டு இருக்குது, இது எல்லாவற்றையும் பண்ணி கொடுத்த ஒவ்வொருத்தவங்களுக்கும், அதுக்கப்புறம் கேட்டரிங் சர்வீஸ் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்றேன். யாராவது விடுபட்டு இருந்தாலும் அவங்களுக்கும் வந்து என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நீங்க வீட்டுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பா அப்பா அம்மா உங்களை டீ கொடுக்காம அனுப்ப மாட்டாங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் இந்த டைனிங் ஹால் சின்னது, நாங்க பூஃபேவும் கொஞ்சம் உள்ள பிளான் பண்றோம், அதனால கொஞ்சம் சிரமம் பார்க்காம கொஞ்சம் வெயிட் பண்ணி சாப்பிட்டுட்டு போங்க. நீங்க சாப்பிடாம போனீங்க ரொம்ப கஷ்டமா இருக்கும். எவ்வளவு கூட சீக்கிரமா நாங்க வந்து அதை பண்ண முடியுமோ பண்றோம். தயவு செஞ்சு எல்லாரும் சாப்பிட்டு போகணும், அதான் எங்களுடைய விருப்பம். அப்பாவுக்கு வந்து நான்சியோட பாட்டு ரொம்ப பிடிக்காங்க. நான்சி ஒரே ஒரு ஸ்டான்ஸா மட்டும் பாடு. Thank you.
Thank you, Nancy. கத்தோட அன்பிலே மரணமானாலும் ஜீவனானாலும் கிறிஸ்துவ காரியங்களானாலும் வரும் காரியங்களானாலும் என்னை விட்டு பிரியாதிருப்பீர்களாக நம்ம ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கோம். இப்போதும் ஐயா ராஜதுரை ஐயா அவர்கள் வந்து நம்ம ஜெபித்து நமக்கு ஆசீர்வாதங்களை போட்டு ஃபைனல் செஷன் வந்துட்டோம். கத்தோட ஆசீர்வாதம் இருப்பதாக. ஆத்மாக்களுக்கும் ஊற்றும் உறைவிடமாக எங்கள் அன்பின் தகப்பனே, தர்மியான வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அருமையடியார் மோகன்ராஜ் அவர்களை உங்கள் ஸ்திரீ சமூகத்திலே நீர் ஏற்றுக்கொண்டிருக்க சுவாமி. அன்றே கடந்த 2 மணி நேரமாக குடும்பத்தின் மக்கள், நண்பர்கள், திருச்சபையின் மக்கள் கொடுத்த நல்ல சாட்சிக்காக நாங்கள் வந்து செலுத்துகிறோம் சுவாமி. மண்ணிலே அவதரித்த நாள் முதல் கடந்த 72 ஆண்டுகளாக கண்ணின் கருமுனையை போல பாதுகாத்து பராமரித்து பலப்படுத்தி வழிநடத்தி வந்த எல்லா தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, நீர் இந்த உலகத்திலே வாழ்ந்த போது நன்மை செய்கிறவர்களாக சுற்றி திரும்பீர் என்று சொல்லி வாசிக்கிறோம். உங்களுடைய அடியாரும் ஆண்டவரே அநேகருக்கு நன்மை செய்கிறவர்களாக, ஏழை எளிய மக்களை கரிசனை காட்டுகிறவர்களாக, ஆண்டவரே பாரம்பரியவராக அவர்கள் வாழ்க்கை நடத்தின தயவுகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அவர் மூலமாக கிடைத்த சாட்சிக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் அந்த சாட்சிகளை நினைக்கும் போது எங்களுடைய விசுவாச வாழ்க்கையிலையும் நாங்கள் மோடு கூட நெருங்கி வாழத்துக்கான கிருபைகளை நீர் என்பது தந்து காத்துக்கொள்ள வேண்டும் என கேட்கிறோம் சுவாமி. கேட்ட நல்ல செய்திக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய வார்த்தைகளின் மூலமாக நீர் எங்களை திடப்படுத்தி இருக்கிற தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கூடிய வாக்கு தத்துவத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தொடர்ந்து நீர் எங்களை காத்துக்கொள்ளும். இங்கே கூடி வந்திருக்கூடிய எல்லா மக்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, அனைத்து மக்களோடு கூட உங்களுடைய கிருபை கூட இருக்கட்டும். குறிப்பாக ஆண்டவரே, இந்த அடியாளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, உலகம் தரக்கூடாத சமாதானத்தை நான் இந்த உலகத்திலே வைத்து போயிருக்கிறேன், என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லி வாக்கு பண்ணுகிறேன் சுவாமி. அந்த மெய்யான சமாதானத்தையும் மெய்யான ஆறுதலையும் நீர் உங்களுடைய அடியாளுக்கு தந்து காத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்கிறோம் சுவாமி. உங்களை பலப்பட்டவர்களாக அநேகருக்கு சாட்சியாக திருவிழை தந்து காத்துக்கொள்வோம். இவ்வாறு தந்த அருமையான மானுடைய குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம்.
பிள்ளைங்களோடு நன்சியோடு குடும்பி பெரிதான கிருபி கொடுக்கட்டும். பிள்ளை நீர் ஆசீர்வாதத்தை மட்டுமாக வழிநடத்தி வருகிற எல்லா தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துவோம் சுவாமி. பிள்ளைகளுடைய காரியங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் நிறைந்திருக்கு. உமக்கு மறைவானது ஒன்றும் கிடையாது. உங்களுடைய திருச்சத்தின்படி எல்லாவற்றையும் நீர் வழிநடத்த வேண்டும் என்று சுவாமி. குறிப்பாக வேறையாருடைய சகோதர சகோதரருடைய குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உலக மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அனைத்து மக்களோடு கூட உங்களுடைய கிருபை கொண்டிருக்கோம். இங்கே வாழ்ந்த ஒரு நாட்களில ரயில்வே பணியாற்றுகிற போது அந்த பணி நிமித்தமாக உணர்ந்த அநேக சகோதரர்களுக்காக நண்பர்களுக்காக அன்றைய நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அனைவரோடு கூட பெரிதான கிருபை கூட இருக்கட்டும். நாங்கள் ஒரு இலக்கோடு கூட ஒரு நோக்கத்தோடு கூட எங்களுடைய வாழ்க்கையை நடத்தி செல்ல நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம் சுவாமி. உங்களுடைய வாழ்க்கையில நீரே எங்களுக்கு பலனாக சுவாமி. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி உங்களை நாங்கள் பலப்பட்டு வாழ்த்து நீ தந்து காத்துக்கொள்ளும். பேர்பதாக தொற்று நீர் அவர்களுடைய விசுவாச வாழ்க்கையில நீ தருகிற கிருபிகளுக்காக நாங்கள் அரிசிக்கிறோம். தொடர்ந்து நீ காத்துக்கொள்ளும். மீதான எல்லா வேலையிலும் கிருபையும் ஆறுதலும் வழிநடத்தலும் எங்களோடு கூட இருந்து பலப்படுத்த வேண்டும் என கேட்கிறோம் சுவாமி. துதி நன்மையும் எல்லாவற்றையும் எடுத்துக் கொள்ளும். குற்றமுறையாவை மிருக்கமாய் நீர் மன்னித்து காத்துக்கொள்ளும். மீதான வேலையில நீர் எங்களோடு கூட எங்களை பலப்படுத்தி வழி நடத்த வேண்டுமாய் இயேசுவின் இனி நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். அன்பின் தகப்பனே ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை அனுகமா சேர்ந்து சொல்லுவோம். பரமன் இருக்கிற எங்களுக்குதாவே நாம் சொல்வதாக இந்த ராஜ்யம் வருவதாக சித்தமரமத்திலே சேர்க்கிறது போல உண்மை சேர்க்கிறதாக நம்மளாபத்தை எங்களுக்கு இருந்தார் எங்களுக்குமணியும் உங்கள் சுவாமி பிரவேசிப்பு நாமத்தையும் நினைத்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மகிமை நினைக்கிறீர்களே ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாய் கடவுளுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பினைக்கும் சமாதானமும் நம் அனைவரோடும் இம்மை விட்டு மறுவிக்குள்ளா கடன் சென்றக்கூடிய வேலையாரோடும் விட்டு சென்றக்கூடிய குடும்பத்தின் மக்களோடும் எப்போதைக்கு வந்து காப்பாராக ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையை பரிசுத்த ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ஒரு செயல் சகலபாரமாகவே ஆமென். தேங்க்யூ சோ மச் ஐயா. வந்த ஒவ்வொருவருக்கும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே எங்களுடைய நன்றிகளை இந்த குடும்பத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். பொறுமை காப்பதற்காக நன்றி. இப்போது உங்களுடைய விருப்பத்தின்படி எல்லாரும் சாப்பாடு சாப்பிட்டுட்டு போங்க. வெஜிடேரியன்ஸ் தயவுசெய்து அந்த கோழி வாங்கும்போது வெஜிடேரியன் என்று மென்ஷன் பண்ணும்போது தேங்க்யூ சோ மச்.